ஸோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெவாப்ஸ் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அஜூர் கிளாஸ் வந்து அஜூர் டெவாப்ஸ் பார்க்க போறோம். காலையில. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து AWS டெவாப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம தமிழ் பூமியில. அண்ட் அஜூர் டெவாப்ஸ், அஜூர் பேசிக்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசா இன்னொரு டிஃப்ரெண்டான அஜூர் டெவாப்ஸ் மாடியூல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரி இது இருக்க போகுது, லைக் என்ன ஃப்ளோ இருக்க போகுது, யாரெல்லாம் அஜூர் டெவாப்ஸ் படிக்கலாம், அண்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ நான் சப்போஸ் ஃப்ரெஷராக இருக்கேன், நான் படிக்கலாமா, இல்லை நான் கேரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் படிக்கலாமா, மார்க்கெட் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூ வில் கெட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வில் கெட் கொஸ்டின்ஸ், அண்ட் தென் அகைன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எப்படி அஜூர் வரலாம், அஜூரில் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் வில் பி எனிவே நம்ம தமிழ் மூவியில் ஆல்ரெடி கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்கீங்க அஜூர் எப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அது பத்தின டீடைல்ஸும் நம்ம இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நமக்கு, ஆல்ரெடி நீங்க எல்லாருமே அதில் இருக்கீங்க. ஸோ அதுலேயும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸை டிரைவ் பண்ண போது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவா. ஸோ சிவா ஹஸ் ஆல்மோஸ்ட் 15 years of experience and he is Azure certified. So hi Siva, please floor is yours. Thank you. Thank you, Yaro. Hi, everyone. As Haru mentioned, I have around 13 plus years of experience in IT. So I started my career in 2000. I think everyone is fine with the Tamil IT. In Tamil, okay, நம்ம channel Tamil. Tamil okay, நான் Tamil. Only Tamil நம்ம channel போதைக்கு. So thank you. Tamil is fine. Okay, fine. So in the industry 13 years experience இருக்கு. In DevOps it's almost I have more than 5 years experience. And cloud as well. So in there my என்னோட career பாத்தீங்கன்னா like I started my career as a hardware engineer, then again I started VMware engineer, then I moved to the Azure Cloud. So now I'm working in a big MNC. So I hope I'm able to answer your questions as well as if you people join this course, then definitely I can make you people understand what is Azure Cloud and what is DevOps and what we can do with the DevOps. So I can teach you. I hope. So that's a intro about it. Okay, I will try to share something with you people. So I made some PPT. Right. Yeah. Okay. பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்க முடியுது. Okay, perfect. So so நாம் கதையா சொல்லலாம். பட் கதை சொல்றதுக்கு முன்னாடி நீ படம் பார்த்து கதை சொல்றது ஈஸியா இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன பிபிடி ரெடி பண்ணிருக்கேன் உங்களுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கிளாஸ்ல அப்படிங்கிறத பத்தி. ஓகே, ஸோ த திங் இஸ் லைக் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அஜூர்னா என்னன்னு தெரியணும், கிளவுட்னா என்னன்னு தெரியணும். பேசிக்கா நான் இங்க என்ன ட்ரை பண்ண இந்த கோர்ஸோட கண்டென்ட் என்னன்னா உங்களுக்கு ஒரு கிளவுட வந்து பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிட்டு அதை வந்து இன்னைக்கு ஒரு புது கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க மார்க்கெட்ல. ஸோ டெவாப்ஸ் கல்ச்சர். ஸோ அந்த கல்ச்சரை அந்த கல்ச்சரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிளவுட நம்ம பில்ட் பண்றோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அஜூர் கிளவுட். ஸோ அதுதான் இந்த கிளாஸோட கோர் கான்செப்ட். ஸோ அதுக்கு நாம ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ஒரு சர்வீசஸை படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஜூர் கிளவுட், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அஜூர் டெவாப்ஸ் அண்ட் டெராஃபார்ம். ஸோ அதுதான் இந்த பில்டிங் அஜூர் கிளவுட் வித் அஜூர் டெவாப்ஸ் அண்ட் டெராஃபார்ம். ஸோ இட் இஸ் சிம்பிள் லைக் அல்டிமேட் எய்ம் இஸ் பில்டிங் அஜூர் கிளவுட். அவ்வளவுதான். அதை பில்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் தான் அஜூர் டெவாப்ஸ் அண்ட் டெராஃபார்ம். ஓகே, so you will be a Azure admin, or if you have more experience you can be Azure architect. Okay, then other end you will get opportunity to work on Azure DevOps.
If you get a master in Azure DevOps, if you get a master in Terraform coding, then you can be a DevOps architect or DevOps. So in the course, then you can get a two kind of jobs, either Azure Cloud admin or Azure Cloud architect and Azure DevOps. So other than the course remaining. Okay. So yeah, as I mentioned, like I am going to cover the three categories: Azure DevOps and Azure Cloud and Terraform. Okay. So இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு கிளவுடுங்கிறது வந்து புதுசு இல்லை. இட்ஸ் பீன் இன் அரௌண்ட் மோர் தென் 15 years. I can remember. So, but marketல variety of cloud வந்து ப்ரொவைட் பண்றாங்க இல்ல. So everyone know that what is on premise. I think if you people are in IT field, right? So what is on premise, right? That is mean you have your own laptop and you're on in front of your desk or in front of you, right? That is on premise. So now if a cloud concept enna, so cloud, most of the people think like, okay, cloud is the computer sitting on the sky. Definitely not, right? So the computer one, it is not in your desk, it is in some other people desk, some other backyard. That is called cloud, right? So we just renting computer via internet. That is the basic logic of cloud. Okay. So அது இப்போ நாம ஓகே, நம்ம கம்ப்யூட் பவர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நம்ம வந்து ரெண்டலா எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டலா கொடுக்குறவங்க, ஸோ நம்மளுக்கு 3 கேட்டகரியில கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், பாட்டம் அஸ் சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர். ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 3 கேட்டகரியில் நம்மளுக்கு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த இதுல வந்து தென் we can the course, so we will study that. Okay, what is IaaS, PaaS and SaaS? So mostly. So if I say it's an overview, what is IaaS, PaaS, SaaS? If the computer, if you are renting entire computer, only you are renting a computer, right? And that is IaaS. And on top of that, you will take care of all the stuff, right? Like OS, and on top of that, applications, and on top of that, like yeah. Your security, everything is in your hand. That is infrastructure as a service, which is this. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லவுடா இருக்க முடியுமா ஜி? ஐ திங்க் கொஞ்சம் பேருக்கு கம்மியா சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன் ஜி. சாரி. அப்படியா? ஓகே, கேக்குதுங்களா இப்போ? now better ஜி. Hope everybody is fine. Thank you. No problem. So அதுதான். So as I mentioned, infrastructure, it is like rendering entire systems. On top of that, we will install our OS and middleware runtime data and applications. That's infrastructure service. Then platform as a service, like we will not worry about this virtual this machines part, right, and operating system part. So we will worry only about the applications and data. So so in the mostly நம்ம இந்த ரெண்டு ஏரியா தான் இந்த cloudல பார்ப்போம். infrastructure service and platform as a service. Software as a service, நம்மளுக்கு நீங்க கேட்கறப்ப what is that software as a service? Office 365 is a software as a service. Gmail is the software as a service. Facebook is a software as a service, right? So இது mostly நீங்க தெரிஞ்சுக்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, but you have to understand what is software as a service. Okay. Mostly நாம படிக்க போறது இந்த ரெண்டு ஏரியா மட்டும்தான். பட் எந்த இன்டர்வியூல போனாலும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. Could you explain about the different cloud models அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்க மோர் கிளியரா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிளியரா என்ன இன்ஃபர்மேஷன், என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, ஐஏஎஸ்க்கு, பாஸ்க்கு, ஸோ தென் சாஸ்க்கு, தென் we will see in detail. ஸோ then again, so நாம இந்த கோர்ஸை ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது Azure Cloud பத்தி இல்ல. So நான், as I mentioned before, like, so we will see only the main infrastructure service, platform as a service, right? So அதுக்கு Azureல நிறைய சர்வீசஸ் இருக்கு. If you go on Azure console, you can see the nearly hundreds of services, right? So you might know what is the IaaS service, what is the PaaS. So
That's a basic things we have to understand, right? ஸோ ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும்னா, உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண உங்களுக்கு கஸ்டமர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த வெப்சைட் வந்து ஒரு கம்ப்யூட் லெஸ் அண்ட் வித் கம்ப்யூட் பவரோட வேணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க கம்ப்யூட் லெஸ்ஸா வேணும் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து பேஸ் சர்வீசஸ் சூஸ் பண்ணணும். பேஸ் சர்வீஸ் வந்து அப்போ எந்த சர்வீஸை சூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய சர்வீஸ் இருக்கு, கப்பல் ஆஃப் சர்வீஸ் இருக்கு வெப்சைட் ஹோஸ்ட். ஸோ அதுல ஸ்டாட்டிக் வெப்னா நீங்க பேசாம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயே போட்டு பண்ணலாம். If it is a dynamic code, then you have to choose web app. Okay. So அந்த வெப் ஆப்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு அது வழியா நீங்க அந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ தென் சம் கேசஸ் சம் வெப்சைட் வந்து கோட்லாம் வந்து டிபெண்டன்சி இருக்கும். அந்த டிபெண்டன்சி வந்து நம்ம வெப் ஆப்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் வேற வழியே இல்லை, நம்ம ஐஆர் சர்வீஸ் தான் போய் ஆகும். ஸோ ஐஆர் சர்வீஸ் மீன் லிட்டரலி யூ ஹேவ் டு ரெண்ட் விர்ச்சுவல் மெஷின்ஸ் ஆன் டாப் ஆஃப் தட் யூ ஹேவ் டு இன்ஸ்டால் எவ்ரிதிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி யூ have to understand the core, the service or core use cases you have to understand. So then only you can guide your customer or your client what is that. Okay. So that's the main thing of this course. So mostly I will explain in this class. Okay. Right. So உங்களுக்கு இந்த பிக்சர்ல தெரியும் நினைக்கிறேன். ஸோ மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து பேஸ் சர்வீஸ். மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது வந்து ஐஏஎஸ் சர்வீஸ். ஓகே. So right, it's combined. Okay. These much நம்மளுக்கு services available நம்மளுக்கு. Okay. Right. It's a web app API and API management. So API எல்லாம் நம்மளுக்கு ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் what is the API, right? Without API, yeah. ஓகே. சின்ன கொஸ்டின். ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஜி, பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். நம்ம வந்து அஜூர்ல பிளாட்ஃபார்ம் வாங்கிடுவோம், மேலே நம்ம சர்வீஸ் யூஸ் பண்ணிக்குவோம். கரெக்டா ஜி? அது டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க மோஸ்ட்லி பேஸ் கிடையாது, கம்பைன். நீங்க ஐஏஎஸ் யூஸ் பண்ணுவீங்க, பேஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட அப்ளிகேஷனோட டிபெண்ட் பண்ணி தென் ரெக்யர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி வரும். நீங்க நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. So it will vary based on the situations. So அதுக்கு நாம வந்து கிளியரா இருக்கணும். இந்த சர்வீஸ், இந்த அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட்க்கு எந்த சர்வீஸ் சூஸ் பண்ணணும் அப்படி, அதுதான் மெயின் திங். ஓகே. ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், ஜஸ்ட் ப்ராபபிலி மேபி நாவிஸ் வெரி பிகினர் கொஸ்டினா இருக்கலாம். சாரி இஃப் தட் இஸ் தி கேஸ். சோ ஜஸ்ட் இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்க முடியுமா? இப்போ வந்து ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ஒன்னு லைக் ப்ராபபிலி நீங்க கேட்டுருக்கலாம், இல்ல உங்க ப்ராஜெக்ட்ல டிஃபரெண்டா நீங்க வந்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி சூஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமா ஜி? சரி, இப்போ ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும், சம் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வெப் ஆப்னு வச்சுக்கலாம். ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட் வந்து ஒரு டெவலப் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு மேபி வெரி ஓல்டு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெரி ஓல்டு வெப்சைட்டுக்கு பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்கு வந்து டிபெண்டன்சி நிறைய இருக்கு. அவங்க அந்த வெப்சைட் வந்து ஜாவா கண்டென்ட் நிறைய வந்து கோட் டிபெண்டன்சி நிறைய இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டிபெண்டன்சியை வந்து உங்களால அந்த அஜூர் வெப் ஆப்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ நீங்க அந்த வெப்சைட் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க வேற வழியே கிடையாது, நீங்க வந்து ஐஆர் சர்வீஸ் தான் போய் ஆகும். ஒரு விர்ச்சுவல் மெஷின்ஸ் நீங்க வாங்கிட்டு அந்த விர்ச்சுவல் மெஷின்ஸ்ல அந்த வெப்சைட் ரன் ஆகிறதுக்கு தேவையான டிபெண்டன்சில இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் தட் யூ கேன் இன்ஸ்டால் யுவர் வெப்சைட். ஸோ தென் ஒன்லி இட் வில் ரன். சூப்பர். ஏன்னா உங்களுக்கு பேஸ்ங்கிறது வந்து ஒரு ரெடிமேட் இன்ஸ்டால், லைக் ஒரு ரெடிமேட் ஷர்ட் வாங்குற மாதிரி. ஸோ அந்த ரெடிமேட் ஷர்ட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து ஆல்டரேட் பண்ண முடியும். அவன் ஆல்ரெடி ப்ரீ பில்ட் ஒரு சைஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஸோ அதான் யூஸ் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் கஸ்டமைஸ்டு ஷர்ட் தென் யூ ஹேவ் டு கோ. Okay. Material that you have to புரிஞ்சிருச்சு. Thank you. Go ahead please. No problem. So இதுதான் அந்த கன்சோல். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ இது வெப் ஆப் அண்ட் மொபைல். ஸோ இது பேஸ் கைண்ட் ஆஃப் பேஸ் அண்ட் எஸ் ரைட் அனலிட்டிக் சர்வீசஸ் அண்ட் டேட்டா அண்ட் ஹைபிரிட் நெட்வொர்க். ஸ்டோரேஜ்க்கு நம்மளுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங். ஸோ இது வந்து கோர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட், ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க். முதல்ல ஒரு 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 கம்ப்யூட்டர்னாலே வந்து 3 கேட்டகரியா பிரிப்போம். இல்ல, ஒரு கம்ப்யூட்டர்னாலே ஒரு 3 கேட்டகரியா, கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற காம்போனன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு கம்ப்யூட் டிவைஸ்னு சொல்லுவோம். கம்ப்யூட் டிவைஸ்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து கம்ப்யூட் டிவைஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா
RAM CPU மட்டும்தான் compute power. So which mean it will run on real time. It will process your data on the real time. அதான் compute power சொல்லுவாங்க. Then again storage. Next வந்து storage. So storage வந்து ஓகே CPU அதுக்கப்புறம் ரேம்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த நான் டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கணுமே இல்ல. ஸோ அதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் இல்ல. தென் அகெயின் ஓகே நம்ம டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி வந்து ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லேப்டாப்ல இருந்து டேட்டா வெளியே போனோம்னா நெட்வொர்க்கிங் நிக் கார்டு தேவை. ஸோ அதுக்கு அப்போ அந்த நிக் கார்டு தென் லேப்டாப் ஷுட் பி கனெக்டட் வித் லேன் சம்வேர் வைஃபை எனி ரைட். ஸோ இந்த பேஸ் கான்செப்ட் தான். இந்த பேஸ் கான்செப்டை வச்சு சர்வர் டெவலப் ஆயிருக்கு. தென் சர்வர் தென் நம்ம ஆன் பர்மிஸ்ல இருந்த அவ்வளோ காம்பனண்ட்டும் கிளவுட்ல போயிருக்கு. அவ்வளோதான். ஸோ தென் அகெயின் ஸோ தே ஆர் கிவிங் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ். இப்போ நீங்க அமேசான்ல இருந்திருந்தீங்கன்னா ஈசிட்டுன்னு சொல்வீங்க. ஸோ இங்க விர்ச்சுவல் மெஷின் சொல்லுவாங்க. தென் அகெயின் அங்க ஸ்டோரேஜ்க்கு வந்து S3ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்க வந்து சிம்பிளாவே ஸ்டோரேஜ்னே சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க்கிங்க்கு அங்க விபிசி சொல்லுவாங்க. இங்க விநெட்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் சேம் பட் லாஜிக் இஸ் சேம், ஒன்லி நேம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் கிளாஸ்ல. வாட் இட் டஸ், ஈச் காம்பனன்ட் வாட் இட் டஸ், அந்த மாதிரி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ it will benefit for you to crack interview or go further on your career. So அதுதான் நம்ம உங்ககிட்ட கேட்கலாம். நம்ம கிளைண்ட் இன்டர்வியூலையோ இல்லைன்னா கேட்கலாம். ஸோ வாட் இஸ் ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி, பெனிஃபிட் ஆஃப் அஜூர் கிளவுட்னு கேட்கலாம். ஏன் கிளவுட் நான் போகணும் அப்படின்னு. இல்லை அவன் வந்து ஆஃபீஸில் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சல வந்து டேட்டா சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க கம்பெனியில். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏன் வந்து அவங்க வந்து க்ளவுடுக்கு போகணும்? இல்லை லிட்ரலி அவங்க டேட்டா எல்லாமே வந்து அவங்க முன்னாடி இருந்தது, அவங்க சர்வர் எல்லாமே அவங்க பக்கத்தில் இருந்தது. இப்போ எல்லாமே எனக்கு தேவையே இல்லை, நான் வந்து க்ளவுடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? இல்லை ஸோ சம்திங் தேர் இஸ் அ பெனிஃபிட், ரைட்? அந்த பெனிஃபிட் தான் நாம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஒரு நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நீங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு, ஐடியா இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு டேட்டா சென்டர் வாங்கணும், ஒரு 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 சர்வரை பில்ட் பண்ணணும். நீங்க அந்த சர்வர் பில்ட் பண்றதுக்கு லிட்டரலா இப்போதைக்கு ட்ரெண்ட்ல ஒரு 10 lakhs இல்லாம உங்களால ஒரு சர்வர் செட்டப்பை ரெடி பண்ண முடியாது வித் ஆல் த நெட்வொர்க் காம்பனன்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலா ஒரு 10 to 15 lakhs வந்து உங்களுக்கு ஐடி இன்ஃப்ராக்கு மட்டுமே நீங்க ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம சிம்பிளா போயிட்டு நீங்க அசூர் கிளவுட்ல ஒரு டெனன்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க மேபி நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தீங்கன்னா ஒரு 5-6 சர்வர் யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலா தான் இருக்கும். தென் அகைன் நீங்க தேவையுள்ள சர்வீஸை மட்டும் ஆன் பண்ணிட்டு தேவையில்லாத சர்வீஸ். So if you shut down, then you will get a benefit of cost, right? So but நீங்க ஒரு 10 to 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 10 to 15 lakhs வந்து ஒரு 4 years மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிரும். தென் அகைன் யூ ஹேவ் டு பை நியூ டிவைஸ் ஆர் எய்தர் யூ ஹேவ் டு ரினியூவல் த கான்ட்ராக்ட், வாரண்டி யூ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட். ஸோ ஐடி மெயின்டெனன்ஸ் வந்து ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் டூ காஸ்ட். ஸோ அதனாலதான் ஏன்னா இப்போ பிசினஸ் எல்லாமே வந்து காசுக்காக தானே பண்றாங்க. யாரும் வந்து சேரிட்டிக்காக யாரும் இன்வெஸ்ட் பண்றது இல்லை, பிசினஸ் பண்றது இல்லை. எல்லாருமே பெனிஃபிட் அண்ட் காஸ்ட் ப்ராஃபிட்காக தான் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டோட ஹியூஜ் மணி இன்ஃப்ராவில் லூஸ் ஆகும்போது நோ ஒன் வில் ரெடி டு இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ரா, ரைட்? ஸோ தட் இஸ் வை ஆல் த கம்பெனிஸ் ஆர் மூவிங் டு Azure clouds, either Azure or Amazon. So that is why it is necessity to all of us to learn about the clouds. Okay, so then again, why you have to study Azure cloud means it is very easy compare with other clouds. Naming it will be very easy to understand compare with Amazon if you ask. So உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா
அங்க ஈஸி டூன்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸி டூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது அப்ரிவேஷனே தெரியாது. எலாஸ்டிக் கம்ப்யூட் பவர் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒண்ணுமே தெரியாதமா போயிட்டு ஈஸி டூன்னு உங்கள்ட்ட சொன்னா என்ன தெரியும்? S3 சொன்னா என்ன தெரியும்? ஒரு அத நீங்க புரிஞ்சுக்கிற அந்த நேம புரிஞ்சுக்கிறதுக்கு 1, 2 நாள் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்க அப்படி இல்ல. விர்ச்சுவல் மெஷின் சும்மா, தென் ஸ்டோரேஜ் சும்மா சிம்பிளா தான். நேமிங்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட்ல அஸ்யூர் வந்து ரொம்ப ஈஸியா பிக்கப் ஆயிட்டு வருது. தென் அகைன் இது கம்பெனிஸ் ஏன் வந்து மேக்ஸிமம் அஸ்யூர் கிளவுட சூஸ் பண்றாங்கன்னா, கம்பேர் வித் அதர் கிளவுட், அஸ்யூர் கிளவுட் இஸ் சீப்பர். அதுதான் நான் பார்த்த வரைக்கும். So most of the companies choose பண்றாங்க. But still, some companies are complaining like it's a little slower than other cloud. But still, they are getting benefit on cost side. So yeah, yeah, as reliability, security, always all the clouds, it is a you will have a security. Then another thing. So இப்போ நீங்க உங்க 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 பேக் யார்ட்ல உங்க கம்பெனி உங்க பக்கத்துல ஓகே நீங்க ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டி நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் படி நீங்க செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணணும். செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணலன்னா நீங்க கிளைண்ட் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் வாங்கவே முடியாது. அவங்க கிட்ட இருந்து கேட்பான், உங்ககிட்ட டேட்டா என்னோட டேட்டா உன்னோட டேட்டா சென்டர்ல போய் இருக்க போது அதுக்கு என்ன செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும்னு கேட்பான். ஸோ அதுக்கு நீங்க ஐஎஸ்ஓ செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும். ஸோ தென் யூ ஹேவ் டு மெயின்டைன் ஹை அவைலபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வெரி டஃப். ஸோ வென் யூ ஆர் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் அதுக்கு ஸோ மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் சூஸ் பண்றது க்ளவுடா தான் இருக்கும். Then again, if you're running long-term service cloud process also, then yeah, definitely people will choose the Azure cloud clouds. Okay, any clouds. Okay, so that's the main benefit. So why you have to specifically go with the cloud services and yeah. So is a for a sample diagram, I just thought to pick and show you people. All right. So இங்க I hope you people can see this diagram. அவர் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஷேர் ஆஜி தெரியுது. தெரியுதா? எஸ். பட் ஆனா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான டயகிராம் மாதிரி இருக்கு ஜி. ஓகே. அதான் இது ஒரு ஜஸ்ட் கிடிங். காம்ப்ளெக்ஸ் இல்ல. நான் இதோட பயங்கரமான காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே. இதுதான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா தெரிஞ்சதை எடுத்தேன். இல்லனா இது இல்ல இப்ப நாம வந்து ஒரு அஸ்யூர் கிளவுட்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ பொதுவா வந்து ஒரு பிசினஸ்னாலே வந்து ஒரு பிரைமரி இருக்கும், செகண்டரி இருக்குல்ல. சோ பிரைமரி வந்து மெயின் அப்ளிகேஷன் ஆகும். செகண்டரியில வந்து சோ இஃப் இட் இஸ் எனிதிங் கோஸ் ராங் ஆன் த பிரைமரி தென் செகண்டரி வில் அப்ல. சோ அந்த கான்செப்ட் எடுத்துட்டு தான் இந்த டயகிராம் எடுத்தேன். சோ இந்த என்டையர் ப்ளூ கலர் ஐகான் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஸ்யூர் கிளவுட். சோ இங்க இப்ப அஸ்யூர் கிளவுட்ல இப்ப நம்ம பிரைமரியா எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கா வந்து ஹப் அண்ட் ஸ்போக்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ ஹப்புங்கிறது என்னன்னா நான் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் சொல்லுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து ஹப் நெட்வொர்க்ல கொண்டாந்துருவாங்க. ஸோ ஹியர் யூ கேன் சி திஸ் ஸ்மால் பாக்ஸ். தீஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லைக் நீங்க ஆக்டிவ் டைரக்டரி சர்வர், டிஎன்எஸ் சர்வர், அதுக்கப்புறம் வந்து கீ வால்ட், அந்த ஃபயர் வால்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இங்க வந்துடும் அந்த ஹப் நெட்வொர்க்குள்ள. ஸோ தென் அகைன் அப்ளிகேஷன்ஸ், ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் செப்பரேட்டா ஒரு நெட்வொர்க் போட்டு அதை வந்து செப்பரேட் நெட்வொர்க்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு 3 டயர் ஆர்கிடெக்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெப் டயர், ஆப் டயர் அண்ட் டிவி டயர் மெயின்டைன் பண்றாங்க. இட் இஸ் சிம்பிள். Building application in clouds, it is simpler than building application on on-premise. So it is very easy. You can easily learn the clouds. Okay, you can be a master. It's simple, right? You can see this how you have to build. So then again, இதுதான் ஒரு simple logic diagram இப்படி தான் இருக்கும். So if you are going to be architect, so you have to draw diagram like this. So you have to show this. Okay, this is a primary region. This is a secondary region. Okay, awesome. So then the Azure cloud, நம்மளுக்கு ஒரு டைரக்ட் கனெக்ட் வேணும். நம்மளுக்கு டைரக்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க, அமேசான்ல சொல்லுவாங்க. பட் இங்க எக்ஸ்பிரஸ் ரூட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு லாஜிக் வேணும்ல. ஓகே, என்னோட டேட்டா எல்லாமே வந்து அஸ்யூர் கிளவுட்ல இருக்கு. நான் எப்படி அதை அக்சஸ் பண்றது? என்னோட ஆஃபீஸ் ஃபுல்லா வந்து
குளோபலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவங்க எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி லாஜிக்ல இருக்குல்ல. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நெட்வொர்க்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து. பட் ஸ்டில் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் இஸ் ஒர்க் அண்ட் ஹவ் இட் இஸ் ரூட்டிங் த டேட்டா. அது மெயின். ஸோ இப்போ இங்க அதுக்கு வந்து ஒரு 3 கேட்டகரி வச்சிருக்காங்க. நாம வந்து அஜூர் கிளவுட கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா எக்ஸ்பிரஸ் ரூட்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ the express route, it is like you are making a separate connection between your office to Azure Cloud. So it's a separate lease line, MBLS ன்னு நினைக்கிறேன். So separate MBLS circuit something they will make it. Okay. So you will have dedicated connections. So that is express route. Then next concept VPN ல வந்து. So there is a two kind of VPN. Point to site VPN, site to site VPN. ஸோ இப்போ பாயிண்ட் டு சைட் விபிஎன்னா என்னன்னா இப்போ எக்ஸ்பிரஸ் ரூட்டுங்கிறது டூ காஸ்ட்லி சர்வீசஸ்ல எல்லா ஆஃபீஸ்க்குமே நம்மளால வந்து அவ்வளோ காஸ்ட்லியான சர்வீசஸ் வந்து கொடுக்க முடியாது. லைக் இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ உங்களோட ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் குளோபலா எடுத்துக்கலாமே. குளோபலா எல்லா லிட்டரலி ஒரு 50 ஆஃபீஸஸ்ல இருக்கு வச்சுக்கோங்க. 50 ஆஃபீஸஸ்க்கும் உங்களால வந்து எக்ஸ்பிரஸ் கனெக்ட் கொடுக்க முடியாது. ஸோ தென் யூ வில் லூஸ் யுவர் பிஸ்னஸ் இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு மெயின் ஹெட் ஆஃபீஸ்க்கு எக்ஸ்பிரஸ் ரூட் கனெக்ஷன் கொடுத்துட்டு மற்ற ஆஃபீஸ்க்கு எல்லாமே தே ஆல்ரெடி தே மைட் ஹேவ் த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த எம்பிஎல்எஸ், ரைட், யூசிங் எம்பிஎல்எஸ். ஸோ அவ்வளவுதான். ஒன்ஸ் இட் இஸ் கனெக்டட் வித் மெயின் ஹெட் ஆஃபீஸ் தென் இட் வில் யூஸ் த பேக் போன் ஆஃப் இன்ட்ரா நெட்வொர்க். ஸோ தட்ஸ் அ லாஜிக் ஆல் த கனெக்ஷன்ஸ் ஆஃபீஸஸ் யூஸ். ஓகே. தி நெக்ஸ்ட் லாஜிக் வந்து இந்த பாயிண்ட் டு சைட். இந்த பாயிண்ட் டு சைட் VPN கான்செப்ட் என்கிறது சம் ரிமோட் சைட்லாம் இருக்கும். சில ஆஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருப்பாங்க. அங்க வந்து ஒரு பெரிய இன்ஃப்ரா இருக்காது. ஸோ சின்ன ஒரு சம் லைக் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு 10 பீப்புளை போட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி VPN கனெக்ஷன் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ Azure they are providing point to site VPN. Then again there is a third category, site to site VPN. So if அது இல்லாம டைரக்டா ஒரு யூசரே VPN கான்செப்ட் யூஸ் பண்ணி Azure கனெக்ட் பண்ணிக்கலாம். அது சைட் டு சைட். ஓகே. ஸோ யா அதான் சைட் டு சைட் VPN இஸ் பாயிண்ட் டு சைட் VPN. பாயிண்ட் டு சைட் இஸ் யூசர் கான்செப்ட், ரைட். மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, ரைட். ஸோ இதுதான் ரைட். இங்க இருக்குல்ல தெரியுதுல்ல, பாயிண்ட் டு சைட் அண்ட் சைட் டு சைட் VPN. எஸ், பாயிண்ட் டு சைட்டுங்கிறது ஒரு யூசர் Azure Cloud கனெக்ட் பண்றது. எஸ், சைட் டு சைட்டுங்கிறது ஒரு சின்ன ஆஃபீஸ்ல இருந்து Azure Cloud கனெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்ட் இஃப் யூ வில் லேர்ன் த Azure Cloud. ஓகே. ஸோ தென் அகெயின் நம்மளுக்கு Azure Cloudல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மல்டி கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க. லைக் compute service and storage service, database service, networking service, security and AI and IoT. So இது எல்லாமே compute serviceலயே நிறைய services இருக்கு நமக்கு. I will show you in the portal as well. Hello. சொல்லுங்க. மோஸ்ட் எல்லாமே கவர் பண்றது வந்து உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது கிறிஸ். ஹலோ ஹலோ, இப்போங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. பட் சொல்லுங்க ஜி. ஓகே. ஆக்சுவலி நம்மளோட அந்த வந்து டோபாலஜி பண்றாங்க. இல்ல ஜி, அகைன் சாரி விட்டு விட்டு கேக்குது. பிங் பண்றீங்களா ஜி क्वेश्चन? ரொம்ப பிரேக் ஆகி நாம பிங் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஜி. நான் அதை ரீட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. இதுதான் அந்த Azure கன்சோல். இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இங்க இவங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சர்வீஸ். ஆல் ரிசோர்ஸ் போனீங்கனாலே ஸோ ஓகே, இட் இஸ் let me all services. So இங்க compute and container database, DevOps, general hybrid identity integration. So இதெல்லாம் கேட்டகரி.
ஸோ இப்போ கம்ப்யூட் போனீங்கன்னா கம்ப்யூட்ல என்னென்ன கம்ப்யூட் பவர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ விர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட். ஸோ அது இது கைண்ட் ஆஃப் கிளஸ்டரிங் கான்செப்ட். ஸோ தென் அகைன் அவைலபிலிட்டி செட், ஏவிடி. ஸோ இது ஏவிடி இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ இன் ஃபியூச்சர்ல யாருமே வந்து ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், பேங்கிங்லாம் தின் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிவைஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரி லைட் வெயிட்டட் லேப்டாப் கொடுத்துட்டு தென் அகைன் எவ்ரி ஒன் வில் யூஸ் Azure AVD ஆர் விர்ச்சுவல் டெஸ்க்டாப். தட்ஸ் வாட் ஐ ஹியர் ஃப்ரம் பீப்பிள். ஏன்னா யோசித்து பாருங்க, இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம வந்து ஒரு பீப்புள்லாம் வந்து லேப்டாப்பே வந்து வெரி வெரி ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் வாங்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டுருக்காங்க. ஸோ ஹியூஜ் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் தான் அது நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய யூசர் இருந்தாங்க. லைக் இஃப் தே ஹேவ் லேக்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எல்லாம் மோஸ்ட்லி தே வில் கோ AVD. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ வி கேன் டிஸ்கஸ் இன் தி கிளாஸ். சிவா ப்ரோ, ஆக்சுவலாக எங்கள் ப்ராஜெக்ட்லேயும் ஏவிடி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் நியூவாக மார்க்கெட் லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் ஏவிடி கொடுக்குறாங்க. ஏவிடி விர்ச்சுவல் டெஸ்ட் Azureல. மற்ற ப்ராஜெக்ட் ஃபுல்லாக க்ளவுடில் இருக்குது. லாகின் மட்டும் இது வழியாக போடுறோம். சூப்பருங்க. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நீங்க பேர் சதாம். பார்க்கல. அதான் சதாம். சூப்பருங்க. எஸ், இதுதாங்க நான் நிறைய ப்ராஜெக்ட்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இனிமேல் யாருமே வந்து ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப்பே வாங்க மாட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி பிஸ்னஸ்க்கு. அதுக்கு ஒரு ஏவிடி வாங்கி கொடுத்துட்டு அந்த ஏவிடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ற லேப்டாப் இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட்டும் அந்த ஏவிடி யூஸ் பண்ற காஸ்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பா தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தென் தட் வில் பி த ஃபியூச்சர் ஏவிடி. ஸோ ஓகே, தென் அகெயின் நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர் போறாங்க. ஸோ நான் இந்த கோர்ஸ்ல கண்டெய்னர் கவர் பண்ணல, ஏன்னா கண்டெய்னர் இட்ஸ் ஹியூஜ் டாபிக். நான் அதை கவர் பண்ணோம்னா அதுவே வந்து ஒரு இட் வில் லீட் டூ மச் டைம். பட் ஐ வில் கிவ் சம் ஓவர்வியூ ஹவு what is container and what is Kubernetes and how we can deploy. I will touch it basic. Okay, right. So the next step main thing is a DevOps. So yeah, it's a main component of today's world. நம்மளுக்கு இப்போ டெவாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூல் இருக்கு மார்க்கெட். ஸோ கண்ணா பின்னான்னு இருக்கு. ஸோ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனா அதே டூல் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேற டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அகைன் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ கன்சல்டன்ட் யூ வில் ஃபீல் தட் ஒரு கிளைண்ட் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு கிளைண்ட் வந்து வேற டூல் சொல்லுவாங்க. பட் த லாஜிக் இஸ் சிம்பிள். லைக் டெவாப்ஸ்ல நீங்க ஒரு டூல் இன்னொரு டூலை மாத்துறது எப்படின்னா, நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு ஐபோன் யூஸ் பண்ற மாதிரி தான். உங்களுக்கு உள்ள பேர் மட்டும் மாறி இருக்கும், தென் அங்கங்க இடம் மட்டும் மாறி இருக்கும், அவ்வளவுதான். பட் லாஜிக் இஸ் எவ்ரிதிங் இஸ் சிம்பிள். ஸோ அதனால டெவாப்ஸ்ல நிறைய டூல் இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித் Azure DevOps. Azure DevOps வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். எல்லாமே ஒரே கன்சோல்லே வந்துடும் உங்களுக்கு. நீங்க ஜென்கின்ஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜென்கின்ஸ் போகும்போது நீங்க கோட் ரெப்போக்கு வந்து ஒரு டூலை பத்தி படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் ஒரு டூலை பத்தி படிக்கணும், தென் அகைன் ஆர்டிஃபேக்ட் ஒரு டூலை பத்தி படிக்கணும், தென் பைப்லைனுக்கு ஜென்கின்ஸ் as usual. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கன்சோல்ல ஒரே ப்ராடக்டா வந்துடும். ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு இனிஷியலா நீங்க டெவாப்ஸ் பத்தி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தென் அகைன் நீங்க சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம். டெவாப் ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஓகே டெவாப் பத்தி படிச்சு முடிச்சிட்டப்பா அப்படின்னு யூ கேன் கான்ஃபிடென்ட்லி சே ஓகே ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் ஐ ஒர்க் இன் Azure DevOps சொல்லலாம். தென் அகைன் நீங்க ஜென்கின்ஸ் அந்த மாதிரி மற்ற ப்ராடக்ட் போகும்போது ஓகே மார்க்கெட்ல ஜென்கின்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க, பட் த ப்ராப்ளம் இஸ் லைக் யூ ஹேவ் டு லேர்ன் மல்டிபிள் டூல்ஸ், நாட் ஒன்லி ஒன் டூல்ஸ். லைக் ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இன் ஜென்கின்ஸ்னா ஃபார் ரெபாசிட்டரிக்கு வந்து நீங்க GitHub ஆர் பிட்பேக்கெட்டை பத்தி படிக்கணும். தென் அகைன் இது ஆர்டிஃபேக்ட்டுக்கு வந்து நெக்ஸஸ் ஆர் எனி அதர் டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். தென் அகைன் டெஸ்டிங்க்கு சொல்லிட்டு டெஸ்டிங் எனிவே மார்க்கெட்ல சோனார், கியூபாட், செக்கோவி, ஸோ தே ஆர் த மாஸ்டர். பட் எஸ் அதை பத்தி படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் படிக்கணும். ஸோ பட் இஃப் யூ சூஸ் Azure DevOps, only Azure DevOps is more than enough for entire DevOps culture. ஸோ அதான் பெனிஃபிட். நான் அதனால தான் உங்களை இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் DevOps career very beginning, then Azure DevOps is the best choice for you. Okay, right. So yes, I will try to show the DevOps. I have ஒரே ஒரு question. Hello, sorry Christian. உங்க பேரோட சொல்லுங்க. ஹரிஹர சுதன். இப்ப மார்க்கெட்ல வந்து அஷூருக்கு ஜிசிபி இருக்கு, வேற நிறைய மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல, அலெக்ஸா இவங்க கூட கொடுக்குறாங்க நிறைய
இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்னென்ன கம்பெனி வந்து இப்போ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க வந்து AWS தான் போறாங்க இல்லையா? ஸோ அஷ்யூர் யூஸ் பண்றவங்க பொதுவா MNCs தான் அதிகமா யூஸ் பண்றாங்க, ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்றாங்கன்னு சொல்றீங்களே. ஏன்னா அதை பொறுத்து தான் ஸ்கோப் ஜாப்க்கு இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஏன்னா நம்ம படிச்சுட்டு நம்ம போற கம்பெனில அவங்க யூஸ் பண்றாங்களா யூஸ் பண்ணலன்றா திரும்பி அப்டேட் பண்ற மாதிரி இருக்குது இல்லையா? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இல்ல கண்டிப்பாங்க. எப்படின்னா நீங்க அஷ்யூரை படிச்சா இப்போ உங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்க இப்ப ஸ்டார்ட் அப் வந்தா AWS தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி சாய்ஸ். ஸோ இன்னொன்னு தென் அகெயின் எது சீப்பர்னு மார்க்கெட்டிங் நீங்களே கேட்டு பாருங்க. அஷ்யூர் சீப்பரா இல்லைன்னா அமேசான் சீப்பரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க அஷ்யூர் தான் சீப்பரான்னு சொல்லுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கேன். இஃப் இட் இஸ் சீப்பர், ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சீப்பருக்கு போவாங்களா இல்லைன்னா காஸ்ட்லி சர்வீஸ் போவாங்களா? சாரி ஃபார் தி இன்டர்ஃபரன்ஸ் ஜி. சொல்லுங்க. சொல்லுங்க. சிவராமகிருஷ்ணன். ஆக்சுவலி அதுதான் நான் ஆல்ரெடி சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட். ஸோ அசூர் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்னு நீங்க உங்க பிபிடில கொடுத்துருந்தீங்க. ஓகே. பட் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்றது என்னன்னா வெரி 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 எக்ஸ்பென்சிவ் கம்பேர் வித் AWS. ஸோ த ஸ்டார்ட் அப்ஸ் இஸ் கோயிங் டு AWS அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தேன். சரி நீங்க செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. இல்ல நான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றது மத்த இப்போ இந்த லாஜிக்கல் யூசிங்க ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து Azure is the cheapest service mostly. So yeah, if it is Linux, maybe நீங்க சொல்றது லினக்ஸா இருந்ததுன்னா அவங்களுக்கு சீப்பரா இருந்திருக்கலாம். பட் நான் கேள்விப்பட்ட கப்பல் ஆஃப் ப்ராஜெக்ட்ல ஸோ Azure சீப்பர்னு சொல்றாங்க. இப்போ தெரியல நீங்க எந்த மாதிரி அது எந்த ஸ்டில் அகைன் வந்து காஸ்ட் வந்து டிபெண்ட்ஸ் அந்த நீங்க என்ன மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து. Yes, if it is costliest service in Azure, if you try to use, then definitely it would cost. But most of the service, இங்க Azureல இருக்கிற most of the service cheaper than Amazonங்க. அதுதான் நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் மற்ற கஸ்டமர். பட் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து Azure சூஸ் பண்றாங்க. மேபி நான் Azureல இருக்கிறதுனால எனக்கு அதுதான் தெரியுது. பட் அமேசான் நான் இல்ல, அதனால தெரியல. சரி, ஓகேங்க. சரி, இது ஓகே. தென் அகைன் இதுதான் ஒரு DevOps கன்சோலுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த DevOps கன்சோல் வந்து பார்த்தோம்னா ஓகே So in the DevOps console, you can see all the components. இப்போ போர்டுங்கிறது நம்ம ஜீரா டூல் யூஸ் பண்ணோம் நினைக்கிற மார்க்கெட்ல நிறையா இல்ல, அந்த ஜீரா டூலுக்கு பதிலா ஸோ இப்போ நம்ம இந்த போர்ட்ல எல்லாமே மேனேஜ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஹேவ் யுவர் ஆல் த ப்ராஜெக்ட் பேஸ். ஸோ இட்ஸ் நம்ம அதுக்கு ஜீரா டூல படிக்கணும் அவசியம் இல்லை. தென் அகைன் ரெபாசிட்டரி. ஸோ இன்ஸ்டா பிட் பேக்கெட் கிட்ஹப்புக்கு பதிலாக வந்து இப்போ நாம இந்த ரெப்போவே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ. தென் அகைன் அஜூர்ல நீங்க மற்ற பைப்லைன்ல போனீங்கன்னா you have to pay extra cost. So you Azure உங்களுக்கு ஃப்ரீயாவே தரான். But it's only 5 users. And if it is exceed 5 users, then you have to pay extra. But yeah, small project startup இது பர்ஃபெக்ட்டா இருக்கும். Then again pipeline it is core service. Test plan இது கொஞ்சம் காஸ்ட்லி. மோஸ்ட்லி வந்து இந்த டெஸ்ட் பிளான் நீங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதுல என்னதான் இவன் சர்வீஸை கொடுத்தாலுமே வந்து மக்கள் வந்து செக்கோபி ஆர் சோனார்க்கு தான் போறாங்க. So artifact, then again it is நம்மளுக்கு market Nexus is the leading artifact tool. So அதுக்கு பதிலா நம்ம இங்கே இவனே வந்து கொடுக்குறான். So whatever you are doing in Nexus, you can same thing you can do on here. So இந்த மாதிரி நம்ம DevOps processல நம்ம we can try to use this all services, then we can deploy and we can build our infra. So using this Azure DevOps tools. So that's the thing we can see in our class. Right. Okay. So then G or a doubt. Sure. Hello.
சுரேஷ் ஜி. சொல்லுங்க. ஜி இப்போ அசூர்ல வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கா ஜி? இப்போ AWSல பாத்தீங்கன்னா 1 year ஃப்ரீ அக்கௌண்ட் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொடுக்குறாங்களா? அது மாதிரி அசூர்ல ஏதாவது இருக்கா ஃப்ரீ அக்கௌண்ட்? கண்டிப்பாங்க. ஆமாங்க. 1 year கொடுப்பான். பட் அதுல அக்கௌண்ட் 1 yearக்கு ஆக்டிவா இருக்கும். பட் அதுல காசு கொடுப்பான். உங்களுக்கு 15,000 கொடுப்பான். அந்த 15,000 வந்து 1 மாசத்துக்கு தான் உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 1 மாசத்துக்குள்ள அந்த 15,000 யூஸ் பண்ணா அது எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ நீங்க இங்க வந்து ஒரு மாசம் கொடுக்குறான். 1 மாசம். ஓகே. பட் ஆனா ஆக்டிவ் வந்து இதா இருக்கும். பிராக்டிஸ் 1 monthக்குள்ள நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கணும். பட் ஆமாங்க, கரெக்ட். ஒரே நிமிஷம். இதுல வந்து டெவலப்பர் அக்கௌண்ட் கொடுக்குறாங்கன்னு இப்ப சொன்னீங்க இல்லையா? AWS கொடுக்குற மாதிரி டெவலப்பர் அக்கௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க. டெவலப்பர் அக்கௌண்ட்ல எல்லா சர்வீஸும் இப்ப அங்க வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் வந்து AWSல வந்து லிமிட்டட் விஷயம் தான் யூஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு லினக்ஸ் பாக்ஸோ எதுனாலும் அது ஒரு பர்டிகுலர் டாக்கர் இருக்காது, சில விஷயம் இருக்கும், சில விஷயம் இருக்காது. ஸோ இங்க எல்லாமே அவைலபிளா இல்ல அதை யூசேஜ் மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா, இல்ல எல்லாமே ஃப்ரீலி அவைலபிளா இல்ல பர்டிகுலர் லிமிட்டட் வெர்ஷனுக்கு தான் அப்படி இருக்கும்? லிமிட்டட் இருக்குங்க. இங்கேயுமே லிமிட்டட் இருக்கு. ஸோ இங்க காஸ்ட் ரீடர் சர்வீஸ்ல நிறைய இருக்கு. அந்த காஸ்ட் ரீடர் சர்வீசஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த இதுல ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒரு 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 பேசிக் யூசர் வந்து ஒரு கிளவுட பத்தி படிச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அவ்வளவு என்ன இருக்குதோ. ஓகே, சரி. இன்னொரு விஷயம். ஓகே, இன்னொரு விஷயம். இப்ப நம்ம AWSல வந்து என்னன்னா, சம் லிமிட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அவங்க கூட சப்போர்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சுன்னா கூட அதை வந்து ஒரி பண்ணாம பண்ணுவாங்க. ஸோ இங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க சில விஷயத்துக்கு, அதுதான் கேட்குறேன். டிபெண்ட்ஸ் ஆன் தி கஸ்டமர். நாம இந்த क्वेश्चन வந்து மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்ல கேட்கணும். பட் என்ன பட் சப்போர்ட் கிடைக்கும். நம்ம மைக்ரோசாஃப்ட் கேஸ் ரைஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி பிரையாரிட்டி, தே வில் ஹெல்ப் யூ. பட் ஆன்சர் இல்ல, நான் சப்போர்ட்கா கேட்கல. நான் கேக்குறது கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சோ இந்த யூசேஜ் வந்து நாங்க இந்த டெவலப்மென்ட் பர்பஸ்க்காக தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குதா? இல்ல அதுதான் அது எனக்கு தெரியல. பட் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எக்ஸீட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தென் அகைன் ஓகே, if it is minimal, நான் வந்து ஒரு சின்ன பிராக்டிஸ்க்கா ஒரு அக்கௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நான் பண்ணி பார்த்திருக்கேன். தென் அகைன் they made a round of. ஆமா, நான் வந்து ஒரு கேஸ் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சர்வீஸ் வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சு. they will do, they will round off, they will clear that. Okay, we use for practice purpose அப்படி சொன்னாம நம்ம they will round off. ஓகே, தேங்க்ஸ். ஜி ஹலோ ஜி. அஜி சாரி, ஒரு சின்ன டவுட் ஜி. வேற ஒன்றும் இல்லை. இப்போ விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்கன்னு வைங்களேன், விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் L2 ஆர் L3 லெவல். ஓகே, ஐ மீன் ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் அதுல நாங்க இருக்கோம்னு வைங்களேன். ஸோ சரி, ஈஸியா ஐ மீன் அடுத்து அப்படி ஃப்ளோவா மூவ் ஆகுறது வந்து அசூர் ஈஸியா இருக்குமா, அசூர் பாத் ஈஸியா இருக்குமா, இல்ல AWS வந்து ஈஸியா இருக்குமா? ஐ மீன் நீங்க டெஃபினட்டாங்க. நீங்க ஆல்ரெடி ஆக்டிவ் டைரக்டரி டொமைன்ல இருக்கீங்கல்ல. ஸோ நீங்க உங்களை வந்து ஃபுல்லா அந்த ஐடி டீமுக்கு ஃபுல்லா அப்படியே இருப்பாங்க. அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி இருக்குல்ல. ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி டீம் வந்து செப்பரேட் டீம். அந்த டீமுக்கு உங்களை ஃபுல்லா எடுப்பாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ஐடென்டிட்டி எல்லாம் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க கையில வந்து கீ வால்ட், செக்யூரிட்டி ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் கஸ்டம் ரோல் பேக்லாம் கிரியேட் பண்றது, மெயின்டைன் பண்றது. ஸோ இந்த சர்வீஸ் பிரின்சிபல், ஐடென்டிட்டி, மேனேஜ் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ ஃபுல் செக்யூரிட்டி, அஜூர் கிளவுட் செக்யூரிட்டி ஃபுல்லா உங்க கையில வந்து ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அதானே ஜி? IAM கரெக்ட். ஸோ இது எல்லாம் மேனேஜ் பண்றது. ஸோ யூ ஹேவ் அ ரோல்ஸ் இன் அஜூர் கிளவுட். தென் அகைன் உங்களுக்கு ஈஸியா பிக் பண்றது ஈஸியா இருக்கும். கம்பேர் வித் அமேசான் கம்பேர் பண்ணும்போது, AWS கம்பேர் பண்ணும்போது அஜூர் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டெஃபினட்டா சூஸ் பண்ணுங்க அஜூர் கிளவுட். தேங்க்யூ. ஸோ ஜஸ்ட் இந்த இதில் சைட்லைன் நோட்டில் ஜஸ்ட் இஃப் நீங்கள் ஆல்ரெடி அஜூர் படிச்சிட்டீங்க, அந்தபடி உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் தமிழ்பூமி கூட ரீச் அவுட் பண்ணுங்க. ப்ராப்ளி நம்ம கிட்ட ஓப்பனிங் இருந்துச்சுன்னா, நம்ம ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா வில் கிவ் யூ த இன்டர்வியூ. அது ஜஸ்ட் ஓப்பனிங் நோட். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஷூர் ஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். ஹலோ, எனக்கு இன்னொரு விஷயம்.
இப்போ ஓகே சொல்லுங்க. இப்போ அஷூர் கொடுக்குற எல்லா டூலையும் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு வெர்ச்சுவல் மிஷின் போடுறதுன்னா அது ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது டெம்ப்ளேட் கொடுக்குது இல்லையா? ஸோ ஆட்டோமேஷன் பண்றதுக்கு டெராஃபார்ம், ஆன்சிபிள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ எந்த அஷூர் பெஸ்டா இருக்குமா? இப்போ டெராஃபார்ம் சொல்றாங்க, பட் எல்லாமே அதனால கரெக்டா பண்ண முடியாது. சில மேனுவல் ஒர்க் பண்ற இந்த பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணுவீங்களா? we will share it. We will share. ஓகே 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 கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க ஜி. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சூப்பர். சரி. ஸோ அதுதான். ஸோ டெவாப்ஸ்ங்கிறது நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டூல் கிடையாது. இப்போ வந்து காம்பினேஷனாக மல்டி நம்ம போயிட்டு வாட் இஸ் டெவாப்ஸ் டூல் சொல்லிட்டு நம்ம ஒரு டூலை பற்றி இங்கே படிக்க முடியாது. இட்ஸ் கம்பெனி ரைட். மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரைட். ஸோ இந்த லைஃப் சைக்கிளுக்கு பேர் தான் வந்து டெவாப்ஸ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த லைஃப் சைக்கிள் எப்படி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றது டெவலப்பரை டெவலப் பண்ணுவாங்க. அதை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுப்பாங்க? ஒரு டெஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. அவன் டெஸ்ட் பண்ணுவான். டெஸ்ட் பண்ணிட்டு ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஃபைன்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து மெயினா வந்து இங்கே போகும், சர்வர் டீம் போகும். சர்வர் டீம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இல்ல. ஸோ அதுக்கப்புறம் சர்வர் டீம் எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ மானிட்டர் பண்ணிட்டு அது எல்லாமே ஸ்மூத்தா போச்சுன்னா ஓகே ஃபைன். இஃப் இட் இஸ் கோஸ் எனிதிங் ராங் தென் ஃப்ரம் த மானிட்டரிங் டூல் வில் ட்ரிகர் அலர்ட்ல. ஸோ அதுக்கப்புறம் தென் அகைன் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸை போய் ஏதாவது என்ன பர்க் இருக்காக கிளியர் பண்ணுவாங்க. தென் அகைன் தே வில் ட்ரபிள் ஷூட். தென் அகைன் தே வில் டெப்ளாய் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இல்ல. இந்த மாதிரி ஸோ டெவலப் பண்றது, டெப்ளாய் பண்றது, தென் அகைன் நியூ வெர்ஷனோ இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிற இஷ்யூ சால்வ் பண்றதோ. ஸோ இது ஒரு லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் இல்லை. என்னைக்குமே ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஒன்னா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வெர்ஷன்ஸ் நிறைய வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்ல. பேஸ்ட் ஆன் தட் அப்ளிகேஷன் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கலாம், அப்ளிகேஷன் பக் ஃபிக்ஸா இருக்கலாம் இல்ல. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன்ல. ஸோ அது வந்து ஒரு டஃப். இதுக்கு முன்னாடி வந்து பெரிய ப்ராசஸா இருந்தது. தென் எல்லாமே டீ கப்லா இருந்தது. டெவலப்பர் என்ன பண்றான்னு டெஸ்டர் தெரியாது, டெஸ்டர் என்ன பண்றான்னு சொல்லிட்டு சர்வர் டீமுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டெவாப்ஸ்ன்னு சொல்ற ஒரு கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. சிம்பிளா வந்து அவன் டெவலப்பர் அடிச்சு கோடு மட்டும் பண்ணி விட்டுருவான். அவன் தான் அவனோட வேலையை. அதுக்கப்புறம் இந்த பேக்எண்ட்ல இந்த எல்லா ப்ராசஸுமே ஆட்டோமேட்டடா நடக்கும். அந்த கோடை வந்து டெஸ்ட் பண்றதுல இருந்து அதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணி அதுக்கப்புறம் மானிட்டர் பண்றதுல இருந்து இது எல்லாமே ஆட்டோமேட்டடா நடக்கும். ஸோ இட் ஜீரோ டச்னஸ் கூட சொல்லணும். ஸோ தட் இஸ் கால்ட் இட் டெவாப்ஸ். ஸோ தென் அகெயின் இந்த நாம மெயினா இந்த கோர்ஸ்ல பார்க்க போறது அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இன்ஃப்ரா டெப்ளாய்மெண்ட் இருக்கும். அதுக்கு அந்த இன்ஃப்ரா டெப்ளாய்மெண்ட்டுக்கு நாம அஜூர் டெவாப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அஜூர் டெவாப்ஸ் எப்படி யூஸ் பண்றது? அஜூர் டெவாப்ஸ் யூஸ் பண்ணும்போது தென் அகைன் டெவாப்ஸ் வழியா அஜூர் கிளவுட பில்ட் பண்ணணும். எப்படி பில்ட் பண்றது? அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும். அதுக்கு யூஸ் ஆகிற டூல் தான் நமக்கு டெராஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ அவர் கேட்ட மாதிரி பைசப் இஸ் த நேட்டிவ் டூல் ஆஃப் அஜூர் கிளவுட், பட் இட் இஸ் வெரி இனிஷியல் ஸ்டேஜ். நாம அது இன்னும் மெச்சூர் ஆகலாம் தான் சொல்லுவோம் மார்க்கெட்ல. மேபி ஆஃப்டர் 5 years மேபி இட் வில் மெச்சூர், பட் ஸ்டில் நாட் ரெக்கமெண்ட் people. So still it is not matured yet. So Terraform is the most famous tool in market. So all people are using the Terraform. Okay. So nama and the Terraform tool nama vache. So how we are going to build the Azure Cloud and Azure Infra via DevOps tool. So that's the thing. So here we will build the Terraform and plan how this Terraform core it will work, right? I think so. டெராஃபார்ம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தெரியணும்னு நினைக்கிறேன். அதுல 3 போடுறது. நானும் டெராஃபார்ம் பத்தி படிக்கும் போது 5 நிமிஷத்தை படிச்சிட்டேன். ஜி ஒரு சின்ன டவுட் ஜி, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இப்போ டெராஃபார்ம்ங்கிறது டெவாப்ஸ் டூல். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறது அசூருக்கும் ஏடபிள்யூஎஸ்க்கும் காமனா தான் இருக்குமா? ஆப்வியஸ்லி இதுல உங்க லாஜிக் எல்லாமே சேம் தான். இந்த பிளான் அப்ளை எல்லாம் சேம் தான். அது உள்ள இருக்கிற கோடு தான் டிஃப்ரெண்ட். கோடுனா ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. உங்களுக்கு ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க.
அங்க AWS ப்ரொவைடர், எங்க Azure ப்ரொவைடர், அவ்வளவுதான். நீங்க அந்த கோடுமே வந்து இவன் டெராஃபார்ம் கொடுத்துருவான், வெப்சைட்ல அவனோட ரெஜிஸ்ட்ரியில போய் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது. நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த லாஜிக் மட்டும். லாஜிக் சேமா தான் இருக்கும். அப்படிதான் லாஜிக் சேமா தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு ப்ரொவைடர் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இஃப் த அப்ளிகேஷன் இஸ் மல்டி கிளவுட், டெராஃபார்ம் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கஸ்டமர்ல இப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து அஸ்யூர் இருக்கு அண்ட் AWS இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டெராஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பைசாப் யூஸ் பண்ணீங்கன்னா தேர் வில் பி காம்ப்ளெக்ஸ் டு எக்ஸிக்யூட் த கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஒரு டவுட். ஹலோ மாதிரி இப்போ நீங்க இன்ஃப்ரா சர்வீஸ் அப்படின்னு சொல்றீங்க, இன்ஃப்ரா ஆஸ் அ கோடு அதுதான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்றீங்க. பட் ஆனா இது வந்து டெவலப்பர் லாஜிக்ல, அதாவது ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அதை டெவாப்ஸ்ல பைப்லைன்ல கொடுத்து அந்த மெத்தடுக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்ல சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோமா, இல்லைன்னா டெராஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அந்த லாஜிக் இது அப்ளை ஆகுமா அப்படின்ட்டு இதுல எங்க கொஸ்டின் வரும்னா, ஆஸ் அ விண்டோஸ் அட்மின் இல்ல அந்த அட்மின்க்கு நார்மலா அப்ளிகேஷன் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அது வெர்ஷன் கண்ட்ரோல், இந்த லாஜிக் கண்ட்ரோல் ஆகாது. மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்றது அந்த வெர்ஷன் கண்ட்ரோல், டெவாப்ஸ் அந்த மெத்தட் இருக்கும். இது இன்ஃப்ரா போகும்போது அது ரெண்டுமே மேட்ச் ஆகுமா, இல்ல எந்த இடத்துல டிஃபரன்ஸ் வரும்? இல்ல, லாஜிக் சேம் தான். இப்போ நம்ம இங்கேயுமே வெர்ஷன் கண்ட்ரோல், இப்போ மெயின் அந்த டெராஃபார்ம் அண்ட் IAC போறது மெயின் கான்செப்டே வந்து நம்மளோட இன்ஃப்ராவை வந்து வெர்ஷன் கண்ட்ரோல்ல மாத்தலாம். பாருங்க, உங்களோட என்டையர் அப்ளிகேஷனே ஒரு கோடுல இருக்கும், ஒரு 1 KB ஃபைல்ல இருக்கும் உங்க என்டையர் இன்ஃப்ரா அப்ளிகேஷனே. ஸோ சேம் லாஜிக் தான். பட் என்னன்னா, நம்மளுக்கு அப்ளிகேஷனை வந்து டெவாப்ஸ்ல டெப்ளாய் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுல் லைஃப் சைக்கிள் இருக்கும் நம்மளுக்கு. பட் ஒரு இன்ஃப்ராவை நீங்க வந்து டெவாப்ஸ்ல பில்ட் பண்ணும்போது நீங்க ஃபுல் லைஃப் சைக்கிள் ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது. அப்புறம் CI மட்டும் மோர் தென் எனஃப். CI மட்டுமே வந்து உங்களை பில்ட் பண்ணும். ஆமா, CI பைப்லைன் மட்டும் பண்ணும். ஏன் வந்து அப்ளிகேஷனுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபுல் பைப்லைன் CI/CD பைப்லைன் ஃபாலோ பண்ணணும்னா, அங்க வந்து பில்ட் பண்ணணும், அந்த பில்ட் பேக்கேஜை வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட்ல போடணும், அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபேக்டை வச்சு தான் நம்ம வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் டெப்ளாய் பண்ண முடியும். பட் இங்க வந்து இங்க பில்டிங்கிற கான்செப்டே இல்லையே. இங்க ஜஸ்ட் நம்மளுக்கு அவன் கோட் இருக்கிறான், அந்த கோடை அப்படியே நம்ம வந்து கிளவுட்ல வந்து ரன் பண்ண போறோம். ஒரு டெராஃபார்ம் கோட் ஆல்ரெடி டெஸ்டட் ஒண்ணா நம்ம டெஸ்ட் டெப்ளாய் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஏன்னா இங்க பில்டிங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ அதனால எனி பைப்லைன், எய்தர் CI or CD pipeline is more than enough for Terraform or infrastructure building. Yes. ஸோ அந்த கான்செப்ட் இருக்கும். அதுதான் ஒரு டிஃபரெண்ட் நீங்க கேட்டீங்கன்னா. ஸோ மற்றபடி வெர்ஷன் கண்ட்ரோல் அந்த லாஜிக் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகே ஓகே, சரி சரி. இதுதான் ஒரு நல்ல டயக்ராம் கிடைக்கல, ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராம் தேடினேன், பட் இந்த டயக்ராம் கிடைச்சது. So to explain how the Terraform and DevOps and Azure Cloud will coupled with each other. So in the diagram now, let me try to show you the slide. Right. So இங்க Terraform கோட் அடிப்பாங்க நம்ம பசங்க. கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ரெப்போல போய் விழும். ஸோ அந்த ரெப்போல விழுந்ததுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பில்ட் பைப்லைன் ட்ரிகர் ஆகும். ஸோ தென் அகைன் ரிலீஸ் பைப்லைன். இந்த கான்செப்ட் இங்க பில்ட் பைப்லைன் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த கோடை காப்பி தான் பண்ணும், இந்த பில்டிங் எதுவே பண்ணாது. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்தோம். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பட் நான் மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். இந்த எதுக்கு காப்பி ப்ராசஸ்க்கு மட்டும் நான் வந்து ஏன் இந்த பைப்லைன் யூஸ் பண்ணுங்கிறது நான் யூஸ் பண்ண மாட்டேன். சம் கஸ்டமர், சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஓகே எனக்கு ரிலீஸ் பைப்லைன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல ஓகே ஃபைன். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இங்க இருக்க கோட் அப்படியே வந்து காப்பி பண்ணி இந்த ரிலீஸ் பைப்லைன் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் பைப்லைன் டைரக்டா டெப்ளாய் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இட் வில் ஹேப்பன் ஆன் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். இந்த ஒரு டெமோ நம்ம வந்து பண்ணி ஓகேங்களா. ஸோ end of my class, then you will develop build this. You will develop to this all this process, and you will know all the process. That's about this class. Okay. Mostly yes. Any questions for that? Yes, Ji. Basic question. இதுக்கு ஏதாவது ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கா ஜி?
இப்போ நான் இது படிச்சிருக்கணும், ஆல்ரெடி எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். நான் டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த கோர்ஸுக்கு வாட் இஸ் அ ப்ரீ ரிக்வெஸ்ட்? லேப்டாப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்ன கிடக்கு, லேப்டாப்ல என்ன ஓகே. ஸோ ஓகே, சூப்பர். ஸோ இந்த அதாவது ஒரு நம்ம கொஸ்டின் கூட லேப்டாப்ல இருக்கிற வந்துடும். ம். ஆமா, இந்த லேப்டாப்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் கிளவுட் பிரிச்சு ஓகே. வச்சிருப்பாங்க. ம். ஓகே. ஓகே. ஸோ பேசிக் அதாவது ஒரு Hi, ஃப்ரெஷர் one more வந்து question. பண்ணிடலாம். One more question, please. Sure. Actually, நான் அந்த VMware நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன். Azure Cloudல வந்து நான் வந்து பேசிக். ஸோ நான் வந்து 104 சிஸ்டம் அட்மின் லெவலில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். பேசிக் ஐடியா எடுத்து கொண்டிருக்கிறேன். Azure டெவலப்மெண்ட் வரும்போது எனக்கு தெரிஞ்ச பேசிக் ஐடியாஸ் வந்து வெப் டெவலப் knowledge, but in this understanding பண்ணி கொண்டு ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுல வந்து ஒரு ப்ரோக்ராமர் டெவலப்பர் இருக்கணும், வெப் டெவலப்பர் இருக்கணும், ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆக முடியுமா? நான் வந்து நார்மலி வந்து VMware அட்மினிஸ்ட்ரேட்டர், விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், நார்மலா வந்து நான் அந்த மாதிரி நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் ஒர்க் பண்றேன். ப்ரோக்ராமிங் லெவலில் எனக்கு CMS டெவலப்பராக நான் இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அந்த வெப் டெவலப்ஸ் படிக்கிறேன்னு சொன்னா எனக்கு பேசிக் ஐடியா ஒன்று தாங்க. எனக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஒரு டெவலப்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால் டெவலப்ஸ்ல வந்து என்ன ஓகே, ப்ரோக்ராமிங் கேட்டிங்கன்னா நம்ம என்வாயன்மெண்ட்ல என்ன மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஒரு டெராஃபார்ம் மட்டும் தெரிஞ்சா, டெராஃபார்ம் மட்டும் தெரிஞ்சு நீங்க VMware ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து you will easily understand the concept. You will pick up easily Azure Cloud பத்தி. That's what. So because of I came from VMware, so நான் ஈஸியா என்னால பிக்கப் பண்ண முடிஞ்சது, கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சது. ஸோ அதனால உங்களுக்கு கைட் பண்றேன். தென் அகைன் ப்ரோக்ராமிங் பெருசா ஒன்றும் தேவையில்லை. பட் நீங்க ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் கையில தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு காம்படேட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொஞ்சம் டிமாண்ட் பண்ணலாம். பட் அது மேண்டேட்டரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் நீங்க டிமாண்ட் பண்ணணும், நீங்க ஹை சேலரி டிமாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க இருக்கிற பிளேஸ்ல உங்களை வந்து ஹை ப்ரொஃபைல காமிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல தெரிஞ்சுக்கணும். எய்தர் பைத்தான், எய்தர் பவர் ஷெல். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன். பட் இந்த கிளாஸுக்கு நீங்க நீங்க மேண்டேட்டரின்னு சொல்ல மாட்டேன். நீங்க டெராஃபார்ம் மட்டும் தெரிஞ்சா போதும். டெராஃபார்ம் அது அவ்வளோ டஃப் கிடையாது, ப்ரோக்ராமிங் லெவலுக்கு டஃப் கிடையாது. யூ வில் ஜஸ்ட் அந்த லைன் என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ டெராஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பிளாக்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து டேட்டா பிளாக், பேக்அண்ட் பிளாக், அந்த ஃபைல் ஒவ்வொரு ஃபைல் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா போதும். நீங்க மோஸ்ட்லி நீங்க டெராஃபார்ம் கோடே வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு all the code available in internet, you can copy and paste for basic initial stage survey ஆகிறதுக்காக சொல்றேன். ஸோ அதனால it is not mandatory you have to be a programmer to become a DevOps. ஓகேங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ பிரதர், என் நேம் கேசுமுத்திங்க. இப்போ நம்ம அசூர்ல வந்து ஏடி பேஸ் பண்ணி வருங்களா, இல்ல அது எப்படி? இப்போ நார்மல் விண்டோஸ் ஏடி அது கூட அதெல்லாமே நம்ம மைக்ரேட் பண்ணி அந்த மாதிரி வருங்களா, இல்ல லினக்ஸ் ஒன்லி விண்டோஸ் பேஸ்ல போகுமா, லினக்ஸ் மிக்ஸ் ஆகுங்களா? இல்ல, இது போத். பட் ஆனா ஆத்தென்டிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏடி பேஸ் தான், ஆக்டிவ் டைரக்டரி பேஸ் தான். ஓகே ஓகே. ஆத்தென்டிகேஷன், பியூர் ஆத்தென்டிகேஷன் இட் will happen using Azure Active Directory. அது ஆன் பெர்மிஸோட இன்டெகிரேட் பண்ணா பண்ணிக்கலாம். டைரக்ட் கனெக்ட் யூஸ் பண்ணி டைரக்ட் கனெக்ட் பண்ணவது. இப்ப நம்ம சிலபஸ் வந்து எந்த மாதிரி? இப்போ ஒன்லி விண்டோஸ் பேஸ்ல மட்டும் இருக்குங்களா, லினக்ஸும் மிக்ஸ் ஆகுதுங்களா? இங்க லினக்ஸும் யூஸ் பண்ணணும். இல்ல எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஒன்லி விண்டோஸ் வச்சு ரன் ஆகறதில்ல, லினக்ஸ் வரும் இல்ல. ஓகே ஓகே. சோ இதுல வந்து நம்ம அந்த சிலபஸ் மிக்ஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம். கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கலாம். இட் ஜஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெக்வயர்மென்ட். ஓகே. இல்ல சிலபஸ் ஏதாவது நம்ம ஷேர் பண்ணுவாங்களா பிரதர்? சிலபஸா?
கண்டிப்பாங்க கொடுக்கலாங்க. நான் ரெடி பண்ணி சொல்றேன். எஸ் ஜி. ஸோ கிளாஸ் அதான் கிளாஸ் டீடைல்ஸ், சிலபஸ், அதுக்கப்புறம் இன்னும் மோர் எஃப்ஏக்யூஸ் எல்லாமே நம்ம வெப்சைட் தமிழ்பூமியில் அப்லோட் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுருவோம். ப்ராப்ளி கிவ் இட் ஜஸ்ட் ஒரு 2 days. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வில் ஷேர் ஜி. ஓகே. சாரி டிஸ்டர்பிங் யூ. ஒரே ஒரு கேள்வி. இப்போ ரியல் டைம், அதாவது ரியல் டைம் சினாரியோக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிக்கலா ஒர்க் மாதிரி அலாட் பண்ணுவீங்களா இல்ல எப்படி? நான் ரியல் டைமா ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம எப்படி என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கும், ப்ராஜெக்ட்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வேலை பார்க்கணும், ஸோ என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் அதெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. அதான் ஜஸ்ட் கிவ் யூ எக்ஸாம்பிள். நம்ம இந்த இதுலேயே ஜஸ்ட் நம்ம ஓப்பன் அந்த இதை கன்சோலில் போய் தான் டெமோலேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் கிளாஸ்லையும் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே கன்சோலில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு உங்களோட இமெயிலில் நீங்கள் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு 1 month ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவீங்க. தமிழ்பூமி சைட்லேருந்து நாங்கள் ஒரு காமன் அக்கௌண்ட் ரெடி பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ வில் கெட் கிரெடிட் ஒன்ஸ் உங்களோட நீங்கள் மேக்ஸ் அவுட் பண்ண உடனே யூ கேன் யூஸ் தமிழ்பூமி அக்கௌண்ட் ஆல்சோ. ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் யூ வில் ஹேவ் அ கிரெடிட்ஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வில் பிளான் தட். அது மந்த்லி பேசிஸா இல்லை 2 months ஒன்ஸான்றதை நம்ம வில் பிளான் தட் ஜி. பட் யா கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். தட் இஸ் நோ டவுட் அபவுட் இட் ஜி. ஓகே, தேங்க் யூ. யா ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்களா? போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க எனிபடி ஜாயின்? ஐ திங்க் யாராவது ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். வில் கெட் தர் ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோம். நீங்களும் கேன் ஆல்சோ ஃபீல் ஃப்ரீ டு செக் வித் பாஸ்கர். என் பேர் பாஸ்கர். எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து நம்ம குபர்நெட்டிஸ் வழியா வந்து ஐ மீன் ஒர்க்கர் லோட் கண்ட்ரோல் பண்ணலாம் வந்துட்டு டிப்ளாய் பண்றோம், ரிசோர்ஸ் குரூப் வழியா டிப்ளாய் பண்றோம் இல்லைங்களா, கண்டெய்னர் ஆப்ஜெக்ட்ஸ். அதை வச்சு நம்ம வந்து அசூர் ஏபிஎம்ல ஐ மீன் டெவ்ஆப்ஸ் வந்து என்ன பண்றாங்க? இப்போ குபர்நெட்டிஸ் வந்து இட் இஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் தானே, லைக் கரெக்ட், ஜஸ்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல், தட்ஸ் இட். பட் அதோட கோர் என்னது, மெயின் பர்பஸ் என்ன, ஒரு கண்டெய்னர். டெவலப்க்கு முன்னாடி வந்து என்னன்னா மோனோலித்திக் அப்ளிகேஷன் இருக்கும். லைக் people வந்து either they will build a virtual machine, and other virtual machines you will install. But இப்போ எல்லாமே மைக்ரோ சர்வீஸ் மாதிரி டீ கபிள்டு சர்வீஸ் மாதிரி. இப்போ டெவலப்பர் என்ன பண்ணுவான், பில்ட் பண்ணும்போதே அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டெய்னரை பில்ட் பண்ணிடுவான். ஸோ அது நம்மளுக்கு இன்னும் ஒரு மோர் கன்வீனியன்ட் டு டெப்ளாய் த அப்ளிகேஷன். ஸோ இப்போ இது எல்லாமே இப்போ சர்வீசஸ் எல்லாமே கண்டெய்னராகவே ஆயிடுச்சு. இப்போ அவன் டெவலப்பர் சிம்பிளா என்ன பண்ணுவான், டெவலப் பண்ணிட்டு கண்டெய்னர் சர்வீஸை பில்ட் பண்ணிட்டு ரெப்பால போஸ்ட் பண்ணிடுவான். ஸோ அது என்ன ஆகும், டெவாப்ஸ் வழியா தென் அகைன் அது ரெஜிஸ்டர்ல போய் பிளேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த இப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து நாங்க வந்து குபர்நெட்டிஸ் வந்து நான் வந்து ஏகேஎஸ்எஸ்சி வழியா பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டு அசூர் குபர்நெட்டிஸ் எஸ்சி வழியா வந்துட்டு நாங்க வந்து ஒர்க்கர் லோட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டெய்னர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த ஏபிஐ டிபார்ட்மெண்ட் ஐ மீன் டெவ்ஆப்ஸ் டீம் தான் வந்துட்டு மற்ற ரிமைனிங் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்ளிகேஷன் டீம்ஸ். ஸோ இதுல வந்து என்னுடைய போர்ஷன் என்னன்னா, நாங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நான் என்னுடைய வந்துட்டு என்னன்னாக்கா ஜஸ்ட் வந்துட்டு ரோல் பர்மிஷன் கொடுக்கறது, ஏபி மேனேஜ் பண்றதா. பட் என்னது அசூர் டெவ்ஆப்ஸ் தான் சிலது அவங்க வந்துட்டு பேஸ்ட் ஆன் த ரோல் பேஸ் கண்டிஷனர் கான்ட்ரிபியூட்டர் ரோல்ஸா என்ன ரோல்ஸ் ரீடர் ரைட்டர் அதை வச்சு பேஸ் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் ஏதோ பண்றாங்க. பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், நாங்க வந்து மேனேஜ் தான் பண்றோம். உங்களோட பார்ட் வந்து ஏகேஎஸோட முடிஞ்சு, அசூர் போர்ட்டலோட முடிஞ்சிச்சு. நீங்க அசூர் போர்ட்டல் ஆக்சஸ் மட்டும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ தென் அகைன் இங்க டெவாப்ஸ் டீம் தான், அவன் தான் அந்த கன்சோலுக்கு முழு பொறுப்பு. ஸோ அவன் ஜஸ்ட் அவனுமே என்ன பண்ணுவான்னா ஜஸ்ட் பைப்லைனை பில்ட் பண்ணி மட்டும் விட்டுட்டு போயிடுவான். நீங்க கொடுத்துருக்கிற பர்மிஷன்ஸ் யூஸ் பண்ணி அவன் ஜஸ்ட் ஒன் டைம் ஒரு பைப்லைனை பில்ட் பண்ணி விட்டுருவான், முடிச்சு. அதுக்கப்புறம் டெவலப் என்ன பண்ணுவான், அவன் பில்ட் பண்ணி அவன் கண்டெய்னரா பில்ட் பண்ணுவான். அவன் கண்டெய்னர் பில்ட் பண்ணிட்டு அவன் புஷ் பண்ணுவான், புஷ் பண்ணி ரெஜிஸ்டர்ல போகும், ஆட்டோமேட்டிக்கா அது ரெஜிஸ்டர்ல இருந்து டெப்ளாய் பண்ணிட்டு குபர்நெட்டிஸ்ல ஏகேஎஸ்ல டெப்ளாய் பண்ணிட்டு அவ்வளவுதான். கரெக்ட். அவங்க என்ன பண்ண, அவங்களுக்கு தேர் ஆல் ஆக்சுவலி வந்துட்டு வெல் வெர்ஸ்ட் இன் கோடிங்ல நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ப்ரோகிராமிங் ஸ்கில் செட் இதுல ஈஸியா அவங்களுக்கு டெவாப்ஸ் அவங்க ஈஸியா பண்ண தெரியும். எங்களுக்கு வந்து கோடிங்கே தெரியாதவங்களுக்கு டெவாப்ஸ்க்கு எப்படி ஐ மீன் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்ல, இப்போ நீங்க டெவாப்ஸ் கேட்டீங்கன்னா அவன் டெவலப்பர் வந்து அவன் கோடிங் மட்டும் தான் அடிப்பான், அவ்வளவுதான். அவன் டெவாப்ஸ்குள்ள கண்டிப்பா அவன் இருக்கிறான்னு தேவை கிடையாது. டெவாப்ஸ் தனி டீமா தான் இருக்கணும். டெவலப்பர் டெவாப்ஸ்குள்ள இருக்க மாட்டாங்க மேக்சிமம். ஒரு அட்மின் டீம் தான் டெவாப்ஸ்ல இருப்பாங்க மோஸ்ட்லி. தென் அகைன் அவனே கோட் அடிக்கிறான், அவனே வந்து டெவாப்ஸை மெயின்டைன் பண்றாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு டெவாப்ஸ் செப்பரேட் டீமா இருக்கணும்.
ஸோ இல்ல எனக்கு டெவாப்ஸ் தெரிஞ்சு செப்பரேட் டீம் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அப்ளிகேஷன் கோடிங் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றேன், மேபி அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க யாமல் கோடிங் அவங்களுக்கு சொல்றீங்க. இல்ல YAML கோடிங் வந்து உங்களுக்கு வந்து இதுல நாங்க வந்து இதுதானே பண்ணிடுறோம். நாங்க வந்து YAML கோடிங் வந்து உங்களுக்கு வந்து குபர்நெட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறோம். நாங்க வந்துட்டு ரிமைனிங் பொசிஷன் அவங்க YAML கோடிங் அவங்க தான் பண்றாங்க. ஐ மீன் டெவாப்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கியூபர்னெட்டோட யாமல் இல்ல, அந்த டெவாப்ஸுக்குமே வந்து ஒரு YAML இருக்கு. ஆமா ஆமா YAML இருக்குது. அது நாங்க பண்றது இல்ல. அது அவங்க தான் பண்றாங்க. அவங்க தான் பண்றாங்க. ரைட். சோ எனக்கு இதுலதான் கன்ஃபியூஷன் வருது. AKS, HCA, குபர்நெட்டிஸ் நீங்க நிறைய பாட் கண்டென்ட் நிறைய ஐ மீன் 4 டிப்ளாய் பண்றோம். தென் அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒன்னும் ஒரு இது வந்து ஆக்சுவலி வந்து குபர்நெட்டிக்ஸா இல்ல அசூர் டெவாப்ஸா இல்ல வந்துட்டு ஆன் பிரைம். நாங்க வந்து ஆக்சுவலி அசூர் ஆர்க் கூட இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கோம். AKS வந்துட்டு AKS SCA வந்துட்டு. ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஹைபிரிட் என்வரான்மெண்ட் தான் AKS SCA வந்துட்டு. ஐ மீன் சர்வர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அசூர் ஆர்க் இன்டகிரேட் பண்ணா அசூர் கிளவுட்ல போயிடுது எல்லாமே வந்துட்டு. ஓகே. ஸோ இந்த சேல்ஸ் வந்துட்டு இது வந்து ஒரு நூடுல்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. என்னன்னாக்க ஒன்னும் புரியல, எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. ஏதோ பண்றோம் அவ்வளவுதான். புரியுதுங்க. இல்ல நாம குபர்நெட்டிஸ் இருக்கிறேன்னா இல்ல வந்துட்டு அசூர்ல இருக்கிறேன்னா கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறேன்னா ஐ மீன் இது ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் தெரியுது. இல்ல எனக்கு விசிபிலிட்டி ஒரு 4-5 months பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ப்ரொடக்ஷன் போயாச்சு. பட் இந்த QA என்விரான்மென்ட் எல்லாம் என்ன டெஸ்ட் பண்ண போறோம். அதை வந்துட்டு இல்ல இதுல வந்து NGINX இருக்குது, YAML இருக்குது, தென் வந்து FI லோட் பேலன்ஸ் இருக்குது, தென் kubectl வச்சுட்டு வந்துட்டு too many things பாட் இதுக்கு வந்து அதுக்கு இது ஏதோ பண்றோம். அப்புறம் இதுக்கு வந்து பேக்கப் சொல்யூஷன் இருக்குது, கேட்டன் பேக்கப் சொல்யூஷன் இருக்குது. ஓகே. சோ நிறைய சொல்லுங்க. Kubernetes again it's a big topic. நீங்க சொன்ன மாதிரி இதுல நிறைய நீங்க அதுவே செப்பரேட் கோர்ஸாவே போகும். சொல்லுவாங்க பசங்க சொல்லுவாங்க, நான் Kubernetes டீம் இல்ல, Kubernetes பசங்க இருக்காங்க, அவங்க வேற வேலையை பார்க்க மாட்டாங்க. Kubernetes ஃபுல்லா அவங்க ஃபுல் டைம் போயிடும் அவங்களுக்கு. ஸோ என்னன்னு கேட்டா எனக்கு அதுவே ஃபுல் டெடிகேட்டா இருக்கு, மற்ற வேலையை பார்க்க முடியல அப்படிமா. ஸோ அதுதான் Kubernetesல உங்களுக்கு you will have a lot of tasks to do. too many things இருக்குது அதுல வந்துட்டு. இதுல வந்து அதுதான் புரியல வந்துட்டு. நான் குபர்நெட்டிஸ் இருக்கிறேன்னா அசூர் இதுல போய் டெவாப்ஸ் இவங்க வருவாங்க, எனக்கு இந்த பர்மிஷன் ஒர்க் லோட் பர்மிஷன் கொடுப்பாங்க, எனக்கு கான்ட்ரிபியூட் இதுக்கு இந்த ஸ்டோரேஜ் எனக்கு கான்ட்ரிபியூட் ரோல் கொடுப்பாங்க, அந்த ரிசோர்ஸ் குரூப் எனக்கு இதை கொடுப்பாங்க, இந்த ரோல் எனக்கு கொடுக்க தெரியும். பட் எதுக்கு ஏன் அது அவங்களுக்கு தெரியும். இது எதுக்கு ஏன் அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன்னா உங்களோட பேக் யார்டுக்குள்ள அவங்களோட இல்ல வருவாங்க. இல்ல அவங்க வருவாங்க. ஐ மீன் நிறைய டீம்ஸ் இருக்காங்க. ஐ மீன் இந்தியால இருந்து ஐ மீன் சொல்லிருந்தாக்க நிறைய டீம் மறந்து போச்சு. வருவாங்க, எனக்கு இந்த ரோல் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும்பாங்க. அது ஒரு சில கொடுத்தா ஒர்க் ஆகாது, வேற ரோல் கொடுத்து பார்ப்பேன், அதான் அவங்க ஒர்க் ஆகும்பாங்க. ஆமா, கான்ட்ரிபியூட்டர் மெயினானது இருக்கும். தென் வந்து ஓனர் இருக்குது, தென் வந்துட்டு ஒர்க்கர் லோடு ஐ மீன் என்னது ரீடர் ரீட்பாங்க, ஃபைல் ப்ளாப் ஸ்டோரேஜ்பாங்க, என்னனோ அது நிறைய இருக்கு ரோல்ஸ். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. டெவாப்ஸ் ஆர்கெஸ்ட்ரேட் தான் பண்ணுவான். டெவாப்ஸ் வந்து ஜஸ்ட் ஓகே, அந்த ப்ராசஸ் ஃப்ளோ மட்டும் ரெடி பண்ணுவான் அவன். இப்போ உங்களுக்கு இந்த டெவாப்ஸ் வந்து இட்ஸ் லைக் கோடிங் இல்ல என்ன, ஜஸ்ட் மேனேஜ் தி கன்சோல்? அது மேனேஜிங் கன்சோல் பிளஸ் கோடிங். நீங்க நிறைய கோடிங் இருக்காது, கவலையப்படாதீங்க. ஜஸ்ட் நீங்க லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. தென் அகைன் எப்படி வந்து லாஜிக்கை பில்ட் பண்றது, அந்த லாஜிக்கை வச்சு நீங்க வந்து ஒரு எப்படி இன்ஃப்ராவை பில்ட் பண்றதுங்கிற ஒரு ஒரு பேக்கேஜை நீங்க அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இன்ஃப்ரா சைடுல இருந்தா இல்லனா அப்ளிகேஷன் சைடுல இருந்தா, அதாவது உங்களோட பேக்ரவுண்ட் இந்த டெவலப்மென்ட். என்னோட பேக்ரவுண்ட் வந்து இன்ஃப்ராங்க. ஓகே. Azure DevOps நீங்க யூஸ் பண்றது இன்ஃப்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டெராஃபார்ம் இன்ஃப்ரா யூஸ் பண்றேன் நான், அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்றேன். டெராஃபார்ம் வழியா உங்களுக்கு வந்து ஒன் டைம் கோடிங் நீங்க பில்ட் பண்ண ஒரே டைம்ல டிப்ளாய் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போயிடுச்சு டெராஃபார்ம் வழியா பண்றது. ஆமா, அது ஒன் டைம் ஆக்டிவிட்டீஸ் தான். பட் அகைன் ஒன் டைம் ஆக்டிவிட்டி, ஒன் டைம் எல்லாரும் டெலிட் பண்ணலாம், ஒன் டைம் டிப்ளாய் பண்ணி விட்டுறலாம். கரெக்ட். சோ நீங்க டெராஃபார்ம் இதுல டெராஃபார்ம் வந்து நீங்க சொல்லி தருவீங்களா அதுல? கரெக்டாங்க, கண்டிப்பா. ஆமா. ஓகே.
அதான் இம்பார்ட்டன்ட். ஆமா, ரொம்ப சிம்பிள் தாங்க. டெராஃபார்ம் அவ்வளோ காம்ப்ளிகேட் கிடையாது. அதான் நான் ஒரு சொன்னேன் 5 நிமிஷத்துல டெராஃபார்ம் படிச்சேன். 3 கோட் தான், டெராஃபார்ம் பண்ணி டெராஃபார்ம் பிளான் மெயின் இது எடுத்தோட மெயின் ஆரம்பிப்பாங்க, ஆப்ஜெக்ட்ன்றாங்க. அவ்வளோ அதுல வந்து என்னென்ன குரூப்புக்கு எதுக்கு நீங்க அசைன் பண்றீங்க ரோல், அவ்வளவுதான். ஒரு பேசிக் நீங்க வந்து உங்களுக்கு டெராஃபார்ம் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த 3 கமாண்ட் பத்தி தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா போக படிச்சுக்கலாம். சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே, தேங்க் யூ. எனி அதர் क्वेश्चन இல்ல உங்களுக்கு சிலபஸ்ல ஏதாவது சின்ன .NET அப்ளிகேஷன் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. சின்ன அப்ளிகேஷன் நமக்கு கான்செப்ட், அதாவது டெவலப்பர் எப்படி ஒர்க் பண்றான்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் மச் கிளியரா இருக்கும். கண்டிப்பா நம்ம டெமோவே வந்து 2 விதமா காமிப்போம். டெவாப்ஸ் பில்ட் பண்றது, ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றது, ஒரு விஎம் அண்ட் இன்ஃப்ரா சர்வீசஸ் எல்லாம் இருக்குல்ல, விஎம், விநெட், சப்நெட் அதெல்லாம் பில்ட் பண்றது. தென் அகைன் ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கோட புஷ் பண்ண உடனே நமக்கு அந்த வெப்சைட் விசிபிள் ஆகிறது கிளையண்ட் எண்ட்ல. அதுவும் டிஃபரண்ட் ஸ்டேஜ் ஃப்ராட் வெப்சைட். ஆமா, அது நம்ம பார்ப்போம். யூஐடி டெஸ்ட். ரைட். ஓகே. ஜி சங்கர் ஜெயன் பண்ணிருக்கேன், லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். சொல்லுங்க சங்கர். சிவா ஆறு. ஆக்சுவலா செஷன் பத்தி நான் என்னன்னா, நான் இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. லாஸ்ட் செஷன் ஆக்சுவலா லாஸ்ட் செஷனோட ரெக்கார்டிங்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நான் லாஸ்ட் பேட்ச்ல வந்து நான் ஜாயின் பண்ணல இல்லையா, ஸோ அதுக்காக தான் இப்போ ஜாயின் பண்ணேன். ஓகே. ஹாய் சங்கர். கண்டிப்பா சார் ஜி, ரெக்கார்டிங் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். அது ஜஸ்ட் சம் இஷ்யூ ஜூம்ல இருக்கு, அதான் கண்டிப்பா கொடுத்துடலாம் ஜி. ஸோ லைக் மற்றபடி இஃப் யூ வாண்ட் டு ஷேர் ஃபீட்பேக், போன கிளாஸ் எப்படி இருந்துச்சு, ஹவ் ஹி வாஸ் டேக்கிங், சிவா பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் ஜி. மற்ற இப்போ டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஜி. சாரி, கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஜாயின் பண்றதுக்கு. நோ ப்ராப்ளம் ஜி. ஓகே. ஹாய் ஆல். இன்னுமே சிவா வந்து ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா வந்து அவர் எல்லாமே வந்து எப்படி வந்து கோட் பண்ணணும், எப்படி வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும், எப்படி வந்து டெராஃபார்ம் வந்து எப்படி கோடு எழுதுறது, யாமல் கோடு வந்து யாமல்ல வந்து எப்படி கோடு எழுதுறது, ஸோ கோடை எழுதி எப்படி வந்து நம்ம டெப்ளை பண்ணும்போது வந்து என்னென்ன இஷ்யூஸ் வருது, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா பண்ணிங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷன் வந்து இப்போ பாத்தீங்கன்னா கிளாஸ் டைமிங் சொல்லுவாங்க 7 to 9 சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 7 to 10:30 வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த இதுலதான் நான் வந்து மறுபடியும் கூட ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்காக திருப்பி வந்து இந்த கிளாஸ் மறுபடியும் ஜாயின் பண்ண, இந்த பேட்ச்ல திருப்பி ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணி சரி இன்னும் என்னென்ன அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம், திருப்பி மறுபடியும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ அசூர் டெவாப்ஸ்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெராஃபார்ம் வச்சுதான் இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா நான் ஒரு டிபி மைக்ரேஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா கிரியேட் பண்ணணும். அந்த இன்ஃப்ரா பாத்தீங்கன்னா அசூர் போஸ்ட்கிரேஸ்கல் அந்த டிபி வந்து அதை வந்து நான் டெராஃபார்ம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமா நாலேஜே ஸ்டார்டிங்ல இல்லை. ஆனா சிவா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்க கெரியருக்கும் சரி, உங்களுடைய ஒர்க்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஜி. அதான் இப்போ இந்த கிளாஸே பாத்தீங்கன்னா 1 hour போட்டோம், எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. சிவாக்கு தேங்க்ஸ் ஜி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜி. எனக்கு வந்து கிளாஸ் எப்படா முடிக்கணும், ஐயோ எனக்கு கிளாஸ் இன்னும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா சிவாவோட அந்த வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப நிலைமை செமையா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் அதான் ஜி. ஓகே, தேங்க்யூ சிவா. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஐ திங்க் வேற யாரோ சொல்லுங்க ஸ்ரீதர். ஆமா ஜி. எனக்கு ஒரு டவுட். என் பேர் ஸ்ரீதர். ஆக்சுவலா இப்போ வந்து நான் ஒர்க் பண்றது ஒரு 8 to 10 இயர்ஸா வந்து டேட்டா சென்டர்ல இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபுல் அண்ட் வந்து ஹைப்பர்வில இருந்து விண்டோஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றோம். பிளஸ் வந்து அசியூர்ல வந்து ஜஸ்ட் ஆன் ப்ரெமிசஸ்ல மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் விஎம்ஸ் எல்லாம். இப்ப இந்த டைம்ல வந்து
நம்ம அஸ்யூர் டெவாப்ஸ் எடுத்து நம்ம ஜஸ்ட் சுவிட்ச் ஓவர் பண்ணோமா எப்படி இருக்கும், அதோடைய சேலரி பேக்கேஜ் எல்லாம் எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எஃபெக்டா இருக்கும். டக்குன்னு இதுல இருந்து ஒரு நம்ம சப்போஸ் நம்ம 10 இயர்ல இருந்து டக்குன்னு இதை மூவ் பண்ணி போறப்ப அதோட இன்டர்வியூ பேனல்லாம் எப்படி கொஷின்ஸ் இருக்கும். அது இப்போ இப்போ நீங்க சொல்ற அந்த கிளாஸ் சிலபஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரியல் என்வரன்மெண்ட்ல படிச்சு முடிச்ச பிறகு நம்மளால வந்து ஒரு 100க்கு ஒரு சப்போஸ் ஒரு 80% வந்து நம்மளால இன்டர்வியூ வந்து நம்மளால பிரேக் பண்ண முடியுமா, இந்த இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது என்னுடைய கொஸ்டின். இதெல்லாம் டக்குன்னு நம்ம சுவிட்ச் அவுட் பண்றப்ப இந்த முடிக்கிறப்ப பண்றப்ப எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஓகே ஓகே, நான் வந்து பேசிக்கா என்ன சொல்லிடுறேன்னா, ஒரு அஸ்யூர் கிளவுட பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், தென் அஸ்யூர் கிளவுட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் டச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது ரியல் டைம்ல எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, என்னென்ன மேஜர் சர்வீஸ், என்னென்ன மேஜர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லுவேன். ஸோ தென் அது வந்து நீங்க ஒரு 1 or 2 இயர் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம்னு வச்சுக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸ் வந்து எல்லாமே ப்ராசஸ் தான். அதுல பெருசா கேட்கறது ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க கேட்பாங்க, அந்த ப்ராசஸ் நீங்க சொன்னாலே போதும். ஸோ மோஸ்ட்லி டெவாப்ஸ் இன்டர்வியூ நீங்க கிராக் பண்ணிடலாங்க, அவ்வளோ டஃபா இருக்காது. நீங்க ஒரு ஃபுல் ப்ராசஸ், இப்போ நீங்க ஒரு இன்ஃப்ரா பில்ட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, அவன் என்ன டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பான். ஸோ அந்த டூலை பத்தி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க உங்களுக்கு இருந்ததுன்னா, தென் அகைன் ப்ராசஸ் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, ஸோ யூ வில் மோஸ்ட்லி கிராக் டெவாப்ஸ். ரொம்ப எனக்கு கேட்டா மார்க்கெட்ல ஸோ 2 years 3 years பசங்களே நல்ல பேக்கேஜ் வாங்குறாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம 10 years இருந்து டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்றல, டக்குன்னு அதோடைய ரொம்ப அதிகப்படியான இது இருக்குமாங்கிற மாதிரி கேட்கலாம். அதுதான் நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி. ஸோ எனக்கு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க மாதிரி சொல்லலாம். ஸோ தென் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் மல்டிபிள் சினாரியோஸ். அவ்வளோ ஸோ சினாரியோஸ் மல்டிபிள் சினாரியோஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஸோ யூ ஹேவ் டு மோர் கிளியர் அந்த ப்ராசஸ்லையும் டூல்ஸ்லையும் மோர் கிளியரா. ஸோ தென் மோஸ்ட்லி எஸ். இப்போதைக்கு மார்க்கெட்ல அவ்வளவுதான். இப்போ என்னோட ப்ராஜெக்ட்லயே வந்தாலும் நான் கேட்பேன், நீங்க உங்களுக்கு ப்ராசஸ் நல்லா தெரியுதா, ஸோ டூலை பத்தி நல்லா தெரியுதா, அவ்வளவுதான். தென் அகைன் எண்டில் வந்து நம்ம என்ன பில்ட் பண்ண போறோம், கிளவுட பில்ட் பண்ண போறோம், கிளவுட் அஜித் கிளவுட் சர்வீஸை பில்ட் பண்ண போறோம். அந்த கிளவுட் சர்வீஸை பத்தி உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, வாட் இட் இஸ் டூயிங், ஸோ வை வி ஆர் பில்டிங் த சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் யூ கேன் ட்ரை. ஸோ ஒன்லி திங் யூ ஹேவ் டு புட் அ கார்டு. தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ சிவா. அண்ட் இன்னொரு கொஸ்டின் போட்டிருக்கு சிவா. ஜஸ்ட் ஆக்சுவலா நான் டெவாப்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிளானும் பண்ணேன், சைபர் செக்யூரிட்டி போலாமா இல்ல இதுக்கும் அதுக்கும் என்ன எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசனை பண்ணேன். ஜஸ்ட் என்னுடைய கிளாரிபிகேஷன் தான் நான் கேட்கறேன். டெவாப்ஸ்க்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் எப்படி டிஃபரெண்ட் இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கறேன். அப்புறம் டேட்டா இல்ல நான் அதுல மாஸ்டர் கிடையாது, அதனால பெருசா எனக்கு கமெண்ட் பண்ண முடியாது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் கம்பேர் வித் டெவாப்ஸ், டேட்டா சயின்ஸ் இஸ் மோர் demanded one in current market. But அதான் சொல்லுவேன். தென் அகைன் செக்யூரிட்டி இப்ப நிறைய செக்யூரிட்டி இன்ஜினியர்லாம் தேவைப்படுது. பட் மார்க்கெட்ல செக்யூரிட்டி இன்ஜினியரே இல்லை, நிறைய ப்ராஜெக்ட் செக்யூரிட்டி இன்ஜினியர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பட் கம்பேர் வித் டேட்டா சயின்ஸ் அண்ட் டெவாப்ஸ், செக்யூரிட்டி இன்ஜினியருங்கிறது கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது ஏதாவது பிரச்சனைனா அந்த உங்ககிட்ட தான் அவங்க முதல்ல. ஸோ நீங்க தான் போயிட்டு கையை கட்டிக்க நிற்கிறோம். ஸோ அதனால வந்து எல்லா செக்யூரிட்டி இன்ஜினியருமே வந்து பாத்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. இப்போ டெவாப்ஸ் போக வந்து டெவாப்ஸ் செக்னு சொல்லிட்டு வேற புதுசா கொண்டு வந்துட்டாங்க. அது 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 எந்த அளவுக்கு பெருசு? இப்போ நாம இந்த கோர்ஸ்ல என்ன பாக்குறோம், இன்ஃப்ராவை பில்ட் பண்றோம் அண்ட் அப்ளிகேஷனை பில்ட் பண்றோம். நம்ம பில்ட் பண்றத செக்யூரா இருக்கா அப்படிங்கிறத எப்படி வெரிஃபை பண்றது? ஸோ அதுதான் அந்த செக்யூரிட்டி மெயின்டைன் பண்றது, செக்யூரிட்டி ப்ராசஸை ஃபாலோ பண்றது. ஸோ அதுதான் வந்து டெவாப்ஸ் பிளஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. அதான் DevSecOps, வேற ஒன்று ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த அதுக்கு வந்து இப்போ டெராஃபார்ம் கோட் நம்ம எழுதிட்டோம். அந்த டெராஃபார்ம் கோட்ல ஏதாவது லூப் கோல் இருக்கா, அதுல தேவையில்லாம எவனாவது ப்ரெஷருக்கு வந்து பாஸ்வேர்டு யூஸ் நேம்லாம் போட்டு அடிச்சு விட்டானா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி லூப் கோலை செக் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு, செக்கோவின்னு சொல்லிட்டு டெராஃபார்ம். ஓகே, ஸோ நீங்க செக்கோவி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது DevSecOps. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லுங்க. பட் இன்னொன்னு இருக்கு, பட் நீங்க பேசிக்கா ஒரு கொஸ்டின் செக்யூரிட்டி லெவல் பத்தி.
இப்போ நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கேக்குது. நம்ம வந்து நம்ம லோக்கல் லேப்டாப்ல நான் ஜென்கின்ஸ் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சின்ன ஒரு ஜாப், ஒரு ரெபாசிட்டரியில இருந்து கிட்ஹப் இல்லை ப்ரைவேட்டோ பப்ளிக்கோ, ப்ரைவேட்னு வச்சுக்கோங்க. நான் இங்க இருந்து டிப்ளாய் பண்றேன் ஒரு வெப்சைட்டுக்கு. அது அஷ்யூர்ல இருக்கோ, ஜிசிபில இருக்கோ, எதுல வேணா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஜாப் வந்து சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ, ஸோ அந்த கோடு காப்பி ஆகுறது எல்லாமே என்னோட ஜென்கின்ஸ்ல, அதாவது என்னோட லேப்டாப்ல இருக்கும் இல்லையா? கோடு காப்பி ஆகி அங்க போகும், பட் சர்வர்ல போகும். பட் காப்பி ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ், இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஜென்கின்ஸ்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? கோட் எல்லாமே ஜென்கின்ஸ்ல இருக்கும். இப்ப இது நம்ம ஜென்கின்ஸோ ஏதாவது ஒரு விஷயம் போடும்போது எப்படி இந்த செக்யூரா இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப நீங்க செஷன்ல சொன்னீங்க ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணும்போது செக்யூரிட்டி இது எல்லாமே நம்ம தான் we have to answer it இல்ல கிளைண்ட். சோ எப்படி அஷ்யூர் வந்து இதுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாங்க? நான் சொல்றது அஷ்யூர் இல்ல, எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் எப்படி கொடுக்குறாங்க? ஓகே, இவங்க அஷ்யூரோட சைட்ல போய் இதே கொஸ்டின்ஸ் நான் வந்து எல்லா கஸ்டமருமே கேட்பான் என்கிட்ட. எனக்கு என்ன கொஸ்டின், என்ன ஆன்சர் வச்சிருக்கா, என்ன எப்படி வந்து டேட்டா செக்யூரா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி டேட்டா செக்யூரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவன் அஷ்யூர் ப்ரூவ் பண்றதுக்காக அவன் ஒரு டாக்குமெண்ட் வந்து நெட்ல போட்டு வச்சிருக்கான். அவன் எவ்ரி மந்த் வந்து என்னென்ன ஆடிட் பண்றாங்க, என்ன ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்க அந்த டேட்டா சென்டருக்கு. ஏன்னா இப்ப சிங்கப்பூர்ல இருக்க டேட்டா சென்டருக்கு அது செப்பரேட் ஆடிட்டிங் ப்ராசஸ். தென் அகெயின் ஒவ்வொரு கான்டினென்ட்ல இருக்கிற டேட்டா சென்டர் அந்தந்த கண்ட்ரி தகுந்த மாதிரி அந்த கண்ட்ரியோட ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி செக்யூரிட்டி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அவ்வளோ ஆடிட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க நெட்ல. ஸோ யூ கேன் ஃபாலோ அண்ட் செக். ஸோ அதுதான் வந்து கஸ்டமருக்கு கொடுத்தேன். ஸோ தே ஆர் ஃபாலோவிங் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஃபாலோ அந்த டேட்டா சென்டர் டேட்டாவை வந்து சேவ் பண்றது கிளைண்டோட டேட்டா. ஸோ இட் இஸ் மோர் செக்யூர். அவங்க இதுல ஏதாவது டேட்டா லீக் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இவ்வளோ செக்யூரிட்டியை தாண்டி இதுக்கு நாம பொறுப்பு கிடையாது, மைக்ரோசாஃப்ட் தான் பொறுப்பு, அஷ்யூர் தான் பொறுப்பு. ஸோ அதோட ஃபுல் கான்சிக்வன்சஸ் அவங்க தான். சரி, ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் அவங்க பொறுப்பெடுத்துக்குவாங்கங்கிறீங்க. நம்ம கிரியேட் பண்ணும் போதே எதர் மேனுவலி ஆட்டோமேட்டா நம்ம கிரியேட் பண்ணாலும் அதுல ஒரு இஷ்யூக்கு அவங்க தான் கேர் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, இப்ப நம்ம சர்வீஸ் அவங்க தான் வாங்கியிருக்கோம். அந்த சர்வீஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க தான் பொறுப்பு. ஓகே, ஈவன் அட்டாக்கர் ஏதாவது வல்னரபிலிட்டி இஷ்யூ வந்தா கூட அவங்க தான் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் லெவல்ல சொல்லல, நான் வந்து ஹேக்கர் பண்றதா இருந்தாலும் அவங்க தான் பொறுப்பேற்றுக்குவாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ லைக் இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் இப்போ இது இன்னொரு 2 பாயிண்ட் ஆஃப் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பேஸ் சர்வீஸ் போறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் வாங்குறீங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் வாங்கிட்டு அதுல வந்து ஓஎஸ் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேல உங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ அவன் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லிடுவான்னா, நான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் லெவல்ல பிரச்சனை தான் பார்ப்பேன். பட் அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஏதாவது லூப் ஹோல் விட்டீங்கன்னா நீங்க தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள உங்களோட கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு நாங்க எப்படி நீங்க லூப் ஹோல் விட்டதுக்கு நீங்க ஃபுல்லா வந்து இன்டர்நெட் ஃபுல்லா திறந்து விட்டுட்டீங்க. நெட் உங்க கையில தான் இருக்கும். ஸோ நீங்க திறந்து விட்டுட்டீங்க. ஸோ தென் அகெயின் தேர் இஸ் நோ யூ ஆர் நாட் ரன்னிங் எனி வல்னரபிலிட்டி. ஸோ அதுல கண்டிஷன்ஸ் இருக்கு இல்ல. ஸோ நாம ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் அந்த என்டையர் இன்ஃப்ரா நாம மெயின்டைன் பண்றோமா, அஷ்யூர் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுலதான் ஐஏஎஸ் பாஸ் கண்டிஷன்ஸ்லாம் வரும். ஸோ நீங்க அதுதான் மேக்ஸிமம் கஸ்டமர் அந்த இந்த மாதிரி தொல்லை பிரச்சனைக்கு வர வேண்டியதான் பாஸ் சர்வீஸ் தருவாங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி அவரோட கேட்ட கொஸ்டினுக்கு தான் ஆக்சுவலி கிளவுட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து டேட்டா அண்ட் ஆக்சஸ்க்கு வந்து கிளவுட் ப்ரொவைடர் வந்து அஷூரன்ஸ் கிடையாது. ஏன்னா ஆக்சஸும் டேட்டாவும் உங்களோடது. அவன் மினிமல் பேக்கப் கொடுப்பான். இப்போ ஆஃப்டர் 365 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் பேசிக்லி ஒரு 30 days பேக்கப் கொடுப்பான். அது பேக்கப் கிடையாது, அவனோட சைட்ல எங்கேயாவது பேக்கப் பண்ணி வச்சிருப்பான். ஒருவேளை 30 daysக்கு மேல போயிடுச்சுன்னா அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. டேட்டா அண்ட் ஆக்சஸ்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது சர்வீஸ் அப் அண்ட் ரன்னிங்க்கு அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனோட நார்மலா கரெக்ட்.
தேங்க்ஸ் ஓகே இப்போ இதுக்கு ஓகே நீங்க ஒரே சொல்றது நிமிஷம். எனக்கு தெளிவா சாரி டு இன்டரப்ட். கிவ் 1 minute. ஸோ சிவா, லைக் நான் ஜஸ்ட் டு மூவ் அவுட். நீங்க இந்த கிளாஸ் ஒன்ஸ் இந்த டிஸ்கஷன் முடிஞ்சோடனே ஜஸ்ட் காலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் கிவிங். என்னோட இது ஓப்பனாக இருக்கும், பட் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே சாரி, ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. ஜஸ்ட் எண்ட் த மீட்டிங். நீங்க தான் ஹோஸ்ட். ஓகே கண்டிப்பாங்க. நான் இப்போ என்னோட டவுட், இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ அவங்களே கொடுக்குறாங்க, சில டெம்ப்ளேட் கொடுப்பாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேட்ரஸ் சைட்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு .NET ஒரு அப்ளிகேஷனுக்கு அவங்களே டெம்ப்ளேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் 7.0ல ரன் ஆயிட்டு இருக்கு .NET அப்ளிகேஷன், ஒரு CMS அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. Azure itself they are providing some kind of CMS 1.0 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி லெவல்ல எல்லாம் கேட்குறேன். நீங்க நான் சொல்றது அப்ளிகேஷன் லூப் தட்ஸ் ஓகே, பட் சில டெம்ப்ளேட் அவங்களே கொடுப்பாங்க. கண்டிப்பா. இப்போ அந்த சிஎம்எஸ் சர்வீஸ் அவங்க கொடுக்குறானா, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். சரிங்க, ஆல்மோஸ்ட் வி ஆர் கிராசிங் 1 hour classes, more than crossing extra 13 minutes. Okay, so I hope the class interest andrukkum nenikren. So if you people are really looking wanna be a Azure DevOps with Azure Cloud, you can try this class. So Deepa, syllabus எப்படி ஒரு 2 நாள் அப்டேட் ஆகுமா? syllabus and class detail. கண்டிப்பாங்க, நான் syllabus ஓகே. அந்த டெவலப்பர் பாயிண்ட்ல ஏதாவது மெடிக்கல் பண்ண பாத்துக்கோங்க. கண்டிப்பாங்க. அது டெமோ இருக்கு. No problem. Bye everyone. Thank you. I hope everyone is fine. Thank you. Thank you. Bye. No problem. Bye. Thanks, brother. Bye.